கர்த்தர் இந்த மதுரை கன்வென்ஷன்ல 2 நாள் கூட்டத்தை ஜெயம் நடத்தி தந்தாராக. ஸ்தோத்திரிவோம். தோத்ரம் தோத்ரம் தோத்ரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த காலை ஆராதனை ஜெயமா சிங்காசனத்தை ஆசீர்வதித்து நடத்தி தரப்போறபடியால ஸ்தோத்திரிவோம். கலாத்தியர் 1:4. கலாத்தியர் 1:4. Galatians chapter 1 and let's read verse 4. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இங்கே இந்த உலக பிரபஞ்சம், இந்த உலகங்கிறது பிரபஞ்சம், இந்த உலகங்கிறது ஒரு பிரபஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. Here the world is called as the present world. அது மாத்திரமல்ல, எகிப்து கூட அதுவும் கூட ஒரு எகிப்து உலகத்தை காட்டுது. Even we can see Egypt as also as a world. அதுவும் ஒரு பிரபஞ்சம். Even that is also a world. இதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். And Lord Jesus Christ has come here in order to deliver us from all those things. அது மாத்திரமல்ல, இங்கே 1 கொரிந்தியர் 2:8 படிக்கும்போது, Not only that, in 1 Corinthians 2:8 when we read, அங்கேயும் ஒரு பிரபஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கு. even there that is called as a world. 1 கொரிந்தியர் 2:8. 1 Corinthians 2:8. அதை பிரபஞ்சத்துக்கு பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. தொடர்ந்து படிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அடுத்த வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது அறிவினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்கி நமக்கு ஏராளமான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். God has delivered us from the world and he has prepared many goodness for us. மனிதன் இந்த உலகத்தில் எத்தனையோ நன்மைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We can see man is seeking after many goodness in the world and is wandering about. இங்கே இந்த உலகத்துல பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லப்படுறது. Here it has been mentioned as the present evil world. அல்லது இந்த உலகத்துல மனிதன் பிறந்து அவன் வளர்ந்து ஒரு மகிமையான ராஜ்யம் அல்லது நித்திய ஜீவன், நித்திய ராஜ்யம், நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம் அடைத்தான் தேவன் அவனை சிருஷ்டித்தார். For God has created man that he might be born on this earth, he may grow and he may attain the eternal joy, eternal blessings, eternal happiness and eternal blessings. ஆனால் இந்த பிரபஞ்சம்ங்கிறது பிசாசினுடைய ஆலைக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவியத்தை காட்டுகிறது. But the world, it denotes the life of being under the domination of the devil. பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தார். Lord has come here to deliver us from the evil world. அது மாத்திரமல்ல, அவர் ஏராளமான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். Not only that, the Lord has prepared many goodness for us. அதனால அவர் எப்படி எல்லாம் விடுதலையாக்குறார் என்ற சத்தியத்தை இந்த காலையில நாம் அறிந்து கொள்ளலாம். In this morning, let's know about the truth, how God is delivering us from these powers. முதலாவது அவர் உடன்படிக்கை நினைக்கிறார். First of all, he is remembering ஆபிரகாமுக்கு செய்த, முற்பிதாக்களுக்கு செய்த உடன்படிக்கையை நினைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பாவம், அந்த வியாதி, அந்த மந்திர வல்லமைகள், அடிமைத்தனத்தின் வல்லமைகளை உடைச்சு வெளியே கொண்டு வர அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். Remembering the covenant what the Lord has made with our forefathers, he wants to bring us out of all these powers. அதை குறித்து லூக்கா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, Concerning that, when prophet Luke says, பிதாக்களுக்கு செய்த அதே உடன்படிக்கை நான் மறக்கவில்லை, அந்த உடன்படிக்கையின் தேவனாக அந்த உடன்படிக்கையின்படியே அவர் இறங்கி வந்து விடுதலையாக்கிறார், வல்லவராக இருக்கிறார். And he says that I have not forgotten the covenant what I have made with thy fathers, remembering that I'll come down to deliver you. லூக்கா 1:69-70-71 அதை நாம் பார்க்கிறோம். We can see that in Luke the Gospel chapter 1 and verse 69. அதாவது அந்த உடன்படிக்கை என்ன என்று பார்க்க வேண்டும். First of all, we have to know what is that covenant. அங்கே பிசாசு அந்த ஆதாம் ஏவாளையும் அந்த தோற்கடித்த போது அந்த ஏதேன் தோட்டத்துல தேவன் அங்கேயும் உடன்படிக்கை போலதான் அங்கே செய்தார். When the devil has defeated Adam and Eve in the Garden of Eden, we can see that God is making a covenant with the people. அதே ஆதாமின் சந்ததியை நான் திரும்பி அதே ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வருவேன், அதே ஆளுகையை கொண்டு வருவேன் என்று அங்கே ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு தேவன் ஒரு அந்த உடன்படிக்கை பண்ணினார் என்று தான் சொல்ல முடியும். There it has been mentioned that God made an oath or covenant saying that I will bring back again the generation of Adam and keep them in the Garden of Eden. ஆதாம்னால
பாவம் மரணம் வந்தது போல அதே இயேசு கிறிஸ்துவின் மூலம் அதே பாவத்திலே மரணத்திலிருந்து விடுதலை வந்தது என்று பவுல் ரோமர் 5:17 அந்த சத்தியத்தை எடுத்து பேசுகிறார். In Romans chapter 5 and verse 17, St. Paul speaks about the truth, saying that because of that single Adam, sin, iniquity came into the world. Because of that, by the later Adam, Jesus Christ, he has abolished all those things. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் மரணம் வியாதி அடிமைத்தனம் வந்தது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியினாலே நீதியும் விடுதலையும் ஜெயமும் வந்தது என்று அங்கே பவுல் அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். படிப்போம் 5:17 ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அங்கே ஒரு தோல்வியை ஒரு ஜெயமா கொண்டு வருகிறார். There a defeat is being brought as a victory. அதனால்தான் அங்கே உடன்படிக்கையின் ரத்தம் என்ன இடத்துல உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று அதை படிப்போம். லூக்கா 1:69. Luke 1 and verse 69. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. தொடர்ந்து படிப்போம். உங்கள் சத்துருக்களின் கைகளினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்து தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் தம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ரட்சகராக இருக்கிறார், இரட்சணிய கொம்பாக எழும்பி நிற்கிறதை பார்க்கிறோம். He is our savior. We can also see that he is standing as a horn of salvation for us. அதனால்தான் இப்பொல்லாத பிரபஞ்சம். Therefore this is the evil world. 1 கொரிந்தியர் 2:8 இந்த பொல்லாத பிரபஞ்சத்தை விடுதலையாக்கப்பட்டது மாத்திரம் விடுதலையாக்கப்பட்டு ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு வைத்திருக்கிறார். 1 Corinthians chapter 2 verse 8 we can see that delivering us from the present evil world, he has reserved many goodness for us. பொல்லாத பிரபஞ்சத்தின் தேவன் எத்தனையோ ஜனங்களுடைய மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறார். The God of the present evil world has blinded the eyes of many people. நல்லவேளை நாம் எல்லாம் இந்த சத்தியத்தை அறிய நமக்கு பாக்கியத்தை தந்தார். God has given us the privilege to understand and know about this truth. ரட்சிப்பின் வெளிச்சத்துல கொண்டு வந்தார். God has brought us to the light of this gospel. நாமும் கூட மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ளவோமாக. Even we should be repentant, take baptism, receive the anointing of the Holy Spirit, and let's also receive the enormous blessings what God has given. ஜனங்கள் எப்படி உடன்படிக்கையை விடுதலையாக்கினார் என்று யாத்திராமத்துல படிக்கிறோம். In Exodus we can read that through a covenant how God delivered the people of Israelites. அங்கே உடன்படிக்கையின் ரத்தம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. Name of the blood of Jesus Christ is called as the blood of the covenant. அந்த இரத்தத்தை அதாவது மீறுதலுக்கும் பாவத்துக்கும் ஒரு பலி செலுத்தாவிட்டால் ரத்தம் சிந்து இல்லாமல் விடுதலை இல்லை என்பது வேதம் பேசுகிறது, பிரமாணம் சொல்லுகிறது. Bible speaks and the law says that without the shedding of the blood there is no redemption. உலகத்தின் பாவத்தை சுமக்கும்படியாக உலக தோற்று முன்பாகவே பிதாவினால முன்குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அந்த உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இரத்தத்தை சிந்தும்படியாக வெளிப்பட்டார். In order to bear the sins of the whole world, Lord Jesus Christ, even before the foundation of the world, he has been slain as the lamb for us. மாத்திரமில்லை, இந்தியா மாத்திரமில்லை, முழு உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அங்கே அவரை குறித்து அந்த ஞானஸ்தான பக்தன் பேசுகிறான். While he was taking the baptism, the saint says that he is the Son of God who takes away the sins of the whole world. அப்படிங்க லூக்கா யோவான் 1:29 உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏதோ என்னுடைய பாவம் உங்களுடைய பாவம் எல்லாம் பெருசு கிடையாது, எல்லாம் ஒரு சின்ன தூசை போல. படிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி.
அவர் உலக தோற்றம் முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வெளிப்படுத்தல்ல படிக்கிறோம். In Revelation we can see that he is the Lamb of God who has been slain even before the foundation of the world. விழுந்த உடனே அங்கே ஒரு கவுன்சில், ஒரு பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேர் பார்த்தார்கள் யாரை அனுப்புவது என்று. அங்கதான் இயேசு வெளிப்படுகிறார். Immediately after the fall of Adam, Father, Son and Holy Spirit, they are making a conversation whom to send. அங்கதான் சொல்றார், இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று அங்க சொல்லிவிட்டார். Immediately son Jesus said that, lo, I come to do thy will and I'll go and do your will. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படும். He has been found as a lamb that has been slain even before the foundation of the world. அவர் ரெடியா இருக்கிறார். He is ready to go. மனிதன் விழுந்தாலும் எழுந்து அவரை போல ஆளுகைக்குள்ள ஜெயத்துக்குள்ள கொண்டு வர அவர் அன்றைக்கே அவர் மனதில் வைத்திருந்தார், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். Though man falls, even the day then God was having in his mind, he has purposed in his heart that he may rise him up again. And that is the conclusion of the matter. அன்றைக்கே தீர்மானம், உங்களை விடுதலையாக்க தீர்மானம் பண்ணிவிட்டார், பரலோகத்திலே தீர்மானம் பண்ணிவிட்டார். Like this the decision there was made and the decree in the heaven was passed like this. தீர்மானத்தை விவரம் சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். Therefore psalmist says that I will briefly explain the decision. அன்றைக்கே உன்னை விடுதலையாக்கி விட்டார். On that day itself the Lord has delivered you. Hallelujah. இன்றைக்கு சத்தியத்தை கேட்கிற இன்றைக்கும் விடுதலை. Even today while hearing this truth there is a deliverance for you. அன்றைக்கு விடுதலையின் வாக்குத்தத்தத்தோடு தான் வருகிறார். Even then he comes with the promise of deliverance. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். He is remembering the covenant. படிப்போம் யாத்ராகமம் 12:21 பார்ப்போம். Let's read Exodus chapter 12 and verse 21. யாத்ராகமம் 12:21 ஆங்கிலத்தில் படிங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை சொல்லி அவர் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். There the Lord says that you should choose a lamb that it should be slain. யாத்ராகமம் 12:21 நீங்க எழுதிக் கொள்ளலாம், படித்துக் கொள்ளலாம், பார்த்துக் கொள்ளலாம். You can see, read and write Exodus 12 and verse 21. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் ஒடுக்கப்பட்டு அடிமைத்தனத்தின் நுகத்தில் நொறுக்கப்பட்டிருக்க நேரத்தில் கண்ணீரோடு இருந்த நேரத்தில் தான் அங்கே தேவனுடைய வசனம் வெளிப்பட்டது, அந்த உடன்படிக்கையின் வார்த்தை வெளிப்பட்டது. அங்கே சத்தியத்தை பார்க்கிறோம். When the people of Israelites were afflicted, when they were being troubled in the land of Egypt, we can see the covenant of God, the word of God is revealed. அங்கே ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. A law, a commandment has been given there. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து அங்கே வெளிப்படுகிறார். Jesus Christ, who is called as the Paschal Lamb, he was revealed there. உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டி அங்கும் வெளிப்படுகிறார், எங்கும் வெளிப்படுகிறார். Even the Son of God who bears the sins of the whole world, he was revealed there and he is being revealed all over the world. வெளிப்படுகிறார். He is being revealed in Egypt. உலக தோற்றம் முன்பாக வெளிப்படுகிறார். He is being revealed before the foundation. காலை நேரத்தில் எங்கும் நம்மோடு இருக்கிறார். Even this morning he is with us. உடனே அவர்கள் அந்த பிரமாணத்தின்படி செயல்பட்டார்கள். And how they worked according to the commandment. அங்கே நடுராத்திரியில அந்த பண்டிகை கொண்டாடின பொழுது, in the midnight when the feast was celebrated, அது ஒரு விசேஷமான பிரமாணமா இருக்கிறது. it was a special law. அது விடுதலையின் பிரமாணம். It is the law of deliverance. தேவனுடைய சத்தியத்தை கண்ணீரோடு மனஸ்தாபத்தோடு மனம் திரும்புதலோடு அந்த சத்தியத்தை செயல்படுத்த வேண்டும். With the repentance of heart, with tears and lamentation, they have to fulfill the commandment of God. 12:11 படிப்போம், சுருக்கமா படிங்க. Let's read Exodus chapter 12 and verse 11. And thou shalt eat it with your loins girded. தடைகளை பல தடைகள் வரும், அந்த தடைகளை நீக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். படிப்போம் யாத்ராகமம் 12:11 அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா.
அடுத்த 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து அந்த தேசத்தில் நடு ராத்திரியில், ராத்திரிங்கிறது பிசாசின் அந்தகார வல்லமைகள், பாவ வல்லமைகள் கிரியை செய்யற ஒரு நேரம். Night is a time where the powers of devil, all the powers of evil spirits are working. அந்த நடு ராத்திரியில தான் அவங்க பஸ்காவை கொண்டாடினார். In that midnight they were celebrating the Passover. இது நித்திய காலமாக நம்முடைய ஆயுசு நாள் முழுவதும் அந்த பண்டிகையினுடைய இணைப்பு, அந்த சத்தியத்தோட இணைப்பு, அந்த நீதியோட இணைந்திருக்கிற ஒரு ஜீவியம் நம்ம எல்லாருக்கும் தேவை. All through the life we need a life remembering the Passover, remembering the covenant, and the life being connected to the truth. நினைக்க வேண்டும். We have to remember the covenant. பாடுகள் சோதனை வரும்போது அந்த பண்டிகையினுடைய பொருள் என்னவென்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். When trials and temptation comes unto us, we should understand what is the substance of the இந்த matter. பண்டிகை தலைமுறை தலைமுறை கொண்டாட வேண்டும். For generations together the feast should be celebrated. ஹalleluya. 1000 தலைமுறைக்கு எத்தனை தலைமுறை இருந்தாலும் இந்த பிரமாணம் மாறாதவைகள். For 1000 generations together, whatever it might be, the commandment and the law will not change. இந்த பண்டிகை என்றைக்கு கொண்டாடுறோம் அன்றைக்கே விடுதலை, அந்த நைட் மிட்நைட்ல விடுதலை. And when the feast is being celebrated, the same night in the midnight there is a deliverance. ஆங்கிலேயர்கள் இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது அவங்க அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் ஒரு கவுன்சிலிங், ஒரு தீர்மானத்தை பார்த்தார்கள். For British, when they gave the independence to India, at the night prime minister and all the officers they made a decision. யாருக்கு என்ன டைம்னு பார்த்தார்கள். And they saw what was the time unto them. இதே டைம் அந்த 12 மணிக்கு எல்லா ஜனங்களும் அமைதியா இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த 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 பிரகடனத்தை அறிவிப்போம் சொல்றாங்க. And the afternoon at 12 o'clock everybody, so night at 12 o'clock everybody is silent, so let's say this propaganda unto them. 12 மணிக்கு முழிச்சிருந்தவங்க பெரிய ரொம்ப சந்தோஷமா கேட்டாங்க. People all those were watchful at the 12 o'clock, they were happy. சிலர் எல்லாம் காலையில தான் அந்த அந்த சட்டத்தினுடைய மகிழ்ச்சியை பார்த்தார்கள். And a few people, விடுதலை சட்டம், அது விடுதலையின் சட்டமா இருக்கிறது. few people only early morning or in the morning they saw the law of இங்க கூட ஒரு பிரமாணம், விடுதலையின் பிரமாணம். and another is the law of deliverance. சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். It is the truth, ye shall know the truth, and the truth shall set you free. அதனால தான் யாத்ராம் 12:12ல நடு ராத்திரியில நீதியை செய்தார், விடுதலை தந்தார், ஜெயம் தந்தார். Therefore in Exodus chapter 12 and verse 12 we can see that he set the righteousness and he gave us the இந்த deliverance. பிரமாணம் கசப்பான கீரையோடு தடியோடு ஆயத்தமான பாதரட்சியோடு இருக்க வேண்டும். Therefore this should be eaten up with the bitter greens and even with the sandals of readiness. இன்னைக்கு எத்தனை பேர் விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? How many of you desire that you should be delivered today? இந்த உடன்படிக்கை இந்த பிரமாண சத்தியத்துக்குள்ள வாருங்கள். And please come into the law, the commandment and the truth. அந்த ஆயத்தமான பாதரட்சியோடு இருங்கள். Therefore be with the sandals of readiness. வாக்குத்தத்த கோலோட இணைந்து இருப்போம். And let's be united with the staff of the promise. துரிதமா இருக்க வேண்டும். And we should be hasty. அநேக தேவ பிள்ளைகள் அந்த விடுதலை ஆகுவதற்கு வாஞ்சிக்கிறது இல்லை, துரிதமா இருக்கிறது இல்லை. Many people of God, they do not desire this and they do not be hasty for the deliverance. நீ எந்த அளவுக்கு துரிதமா இருக்கியோ அந்த அளவுக்கு விடுதலை ஆக்குறார். To what extent you are found hasty, to that extent he is delivering you. அதே 12ஆம் அதிகாரம் 12:12 படிப்போம். நடு ராத்திரியில விடுதலை. Exodus chapter 12 verse 12, in the midnight there was a deliverance. ஹalleluya. அந்தகார வல்லமைகள், பாவ வல்லமைகள், வியாதியின் வல்லமைகள் நேரத்துல உன்னை விடுதலையாக்க வல்லவரா இருக்கிறார். All the powers of darkness, all the powers of sickness at the midnight is able to deliver you. நடு ராத்திரியில அந்த சிங்காசனத்துல பார்வோனுடைய சிங்காசனத்துக்கிற அதிகாரத்தையும் அந்த தலைப்பிள்ளையும் ஒரே அடியில அடிச்சு தூக்கி வீசுகிறார். In the midnight, with a single blow, he is driving away all the powers of Pharaoh and the armies around him. என்றைக்கு நீதியோடு சத்தியத்தோடு இணைகிறாயோ அன்றைக்கு விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. On the day when you are united with the truth and righteousness, on that same day you will have a deliverance and victory. 12:12 யாத்ராகமம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதி செலுத்துவேன், நானே கர்த்தர். ஹalleluya. விடுதலை, Deliverance. எகிப்தின் அடிமைத்தனம், Enslavement of Egypt. பிரபஞ்சம், The world. பாவம், Sin. வியாதி, Sickness. மந்திரவாதியை நிக்க முடியாது. And even magical powers cannot stand. பெரிய பிசாசுல நிக்க. எகிப்துங்கிறது ஒரு பெரிய அடிமைத்தனத்தின் வீடு, அடிமைத்தனத்தின் இரும்பு காலவா என்று சொல்லப்படுறது. Egypt is called as the furnace of fire. It is the house of bondage. இன்னைக்கு கூட
கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு கேட்டால் நல்ல பக்தர்களாக இருக்கார்கள், ஆனால் எங்கள் குடும்பத்தார் விட மாட்டார்கள், எங்க ஜனங்கள் சொந்த ஜனம் விட மாட்டான்னு சொல்லுகிறார். Even when we ask many people today, our own people, our family members, they do not allow us. எகிப்தில் இருக்கிற அந்த பார்வோன் பயங்கரமான ஒரு பெரிய பயங்கரமான உபத்திரவம் கொடுத்த ஒரு பிசாசின் வல்லமை. Pharaoh is the great power of devil which is tormenting us and persecuting us. ஒடுக்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. It has been mentioned they were afflicted. யாத்ராகமம் 6:6 அவர்கள் நெருக்கப்பட்டு கண்ணீர் வடிச்சார்கள். In Exodus chapter 6 and verse 6 they were afflicted. நெருக்கத்துல கர்த்தர் உன்னை விடுதலையாக்க போறார். God is going to deliver you in your affliction. கண்ணீரில படிப்போம். யாத்ராகமம் 6:6 படிப்போம். Wherefore say unto the children of Israel, I am the Lord, and I will bring you out from under the burdens of the Egyptians, and I will rid you out of their bondage, and I will redeem you with a stretched out படிங்க, arm. தமிழ்ல படிப்போம். ஆதலால் சத்தம் போட்டு படிங்க. இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்துக்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். யாத்ராகமம் 6:6 நீங்க நோட் பண்ணி வச்சு எப்ப உங்களுக்கு ஒருவேளை அடிமைத்தனத்தின் வல்லமைகள் நெருங்கலாம், டக்குன்னு இந்த வசனத்தை எடுத்து சொல்லி ஜெபம் பண்ணுங்க. At times the powers of bondage may come near you. Immediately please note Exodus chapter 6 verse 6 and read that. தேவன் பரலோகத்திலிருந்து கண் நோக்கினார். And the Lord looked up from heaven. எனக்கு செய்த நன்மை தான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Beloved, the goodness what the Lord has done to me, I am telling that to you. யாத்ராகமம் 1:22, 23, 24 அவர் பரலோகத்திலிருந்து கண் நோக்குறார். In Exodus chapter 1 verse 22, 23 we can see he is looking up. முழு உலகத்தை அவர் கண் நோக்கி பார்க்கிறார். For he is looking up from the whole world. அவர் உங்களுடைய பாடுகள் பிரச்சனை அவர் கண் நோக்கல பார்க்கல நினைக்க வேண்டாம். Therefore don't படி அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற வேதனையும் கண்ணீரையும் உபத்திரவத்தையும் கண் நோக்கினார். For the Lord has looked into all the bondage, affliction, persecution what the people of Israel. And it came to pass in process of time that the king of Egypt died, and the children of Israel sighed by reason of the bondage, and they cried, and their cry came up unto God by reason of the bondage, and God heard their groaning, and God remembered this covenant with Abraham, with Isaac, and with Jacob. இந்த உடன்படிக்கையும் பார்த்தார், கண் நோக்கியும் பார்த்தார். For the Lord looked into this covenant and he has looked into the people. உடன்படிக்கையும் பார்க்கிறார், கண் நோக்கியும் பார்க்கிறார். He is looking the covenant, even he is looking at the people. அதனால்தான் அந்த பண்டிகை அல்லது இந்த பண்டிகை நாட்கள் இதை நாம் நினைத்து இந்த பண்டிகையினுடைய மேன் விடுதலையும் பெற்றுக்கொண்டு போவோம். Therefore these are the days of festival, the feast. Therefore let's look into it, consider it and get the deliverance from it. தலைமுறை கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இது, விடுதலையின் பண்டிகை அல்லது ஒரு ஜெயத்தோடு உடைய அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து வியாதியிலிருந்து எப்பொழுதும் விடுதலை தரக்கூடியன ஒரு பண்டிகையா இருக்கிறதையும் நம்ம மறக்க கூடாது. It is a feast. It is a feast celebrated generation after generation. It is a feast which gives us deliverance. Therefore we should not forget this. நீதியை செலுத்துறார். He is retriting the righteousness. சாத்தானுடைய அதிகாரத்தை உடைச்சு அந்த சிங்காசனத்திலிருந்து தலையில தூக்கி அடிச்சு நமக்கு விடுதலை தருகிறார். He is breaking all the thrones of the enemies and the devil, and he is giving us the deliverance out of that. இந்த பிரமாணத்துல அல்ல இந்த பஸ்காவுடைய பண்டிகையில அல்ல இந்த பிரமாண சத்தியத்தோட இணைந்து உண்மையான ஒரு ஜீவியத்தோட அந்த மனஸ்தாபத்தோட கண்ணீரோட அந்த சத்தியத்துக்குள்ள வர வேண்டும். Therefore we have to be united with the truth of the Passover, the Paschal lamb, and with the repentance of heart and tears we have to come into this. அதை நாம் நினைவு கூற வேண்டும். We have to remember that. இதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. And that is Lord Jesus Christ. 2 கொரிந்தியர் 5:7 பவுல் சொல்லுகிறார். In 2 Corinthians 5:7 St. Paul says, அந்த வசனத்தை சபையாருக்கும் சொல்லுகிறார், எனக்கும் சொன்னார், உனக்கும் சொன்னார், எல்லாருக்கும் சொல்லுகிறார். Even now he is telling this verse to the congregation, to me, to you and to everybody here. இன்னைக்கு अनेक புளித்தமா சில கோபம் கசப்புகள் இருந்தா அப்படினா இந்த விடுதலையின் கிரியை இந்த உடன்படிக்கையின் இரத்தம் அல்ல இந்த பிரமாணத்தோட உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிடும். Therefore even today if we have the leaven in us with all the malice, wickedness and anger, it will be delaying for God to give us the deliverance. 2 கொரிந்தியர் 5:7
1 கொரிந்தியர் 5. 1 கொரிந்தியர் 5 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அல்லேலூயா. அப்ப அந்த பலியில அல்லது அந்த மனம் திரும்பி அந்த சத்தியத்துல பலியாக இணைத்து ஒப்பு கொடுக்க வேண்டும். Therefore we should be repentant in the sacrifice. As an object of sacrifice we have to surrender. நமக்கு ஏராளமான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். For God has reserved many goodness for us. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த முடியாது. For they cannot enslave the people of Israelites. ஒன்று உடன்படிக்கையில விடுதலை. One is a deliverance out of covenant. அடுத்தது இரத்தத்தில உடன்படிக்கையின் இரத்தத்தில விடுதலை. Secondly, deliverance to the blood of the covenant. அதைத்தான் சகரியா 9:11 சொல்லுகிறார். That is what Zechariah says in 9:11. தீர்க்கதரிசி 2000 ஆண்டுக்கு முன்பே சொல்லிவிட்டார். Prophet before 2000 years ago is. ஒருவேளை நம்பிக்கை இல்லாத சிறைகளே நீ சிறையிருப்பில் இருக்கலாம். எகிப்தின் சிறையிருப்பு அடிமைத்தனம், பிரபஞ்சத்தின் அடிமை வல்லமைகள். Oh captivators of home, you may be found in the captivity. நான் உனக்கு செய்வது என்னவென்றால், what I am doing to you is. அன்றே சொல்லிவிட்டார். He has mentioned it even before. நான் உனக்கு செய்து இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்று காலை என்றும் சொல்ல வருது என்னவென்றால், even this morning people those who have gathered here, the word what God says unto you is. படிப்போம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆங்கிலத்தில் படிப்போம். ஆங்கிலத்தில் படிங்க. As for thee also, by the blood of thy covenant, I have sent forth thy prisoners out of the pit wherein is no water. தண்ணீர் இல்லாத குழி, நம்பிக்கை இல்லை, தண்ணீரும் இல்லை. There is no water, even there is no hope. அதனால எகிப்துல அப்படி ஒரு வேதனை. It was such a pain in Egypt. இந்த வருஷத்துல எல்லாருக்கும் இந்த கன்வென்ஷன்ல எல்லாருக்கும் விடுதலை கட்டளையிட்டு விட்டார். In this year in this convention God has delivered everybody. இந்த பண்டிகை, this is a feast. ஒரு பஸ்கா பண்டிகையிலே கூட பங்கு பெற்று போகலாம். This is the feast of the Passover. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவை நேசித்திருக்கிறார். Lord Jesus Christ has loved that Passover. அவரே அந்த பண்டிகையில பலியாக்கப்பட்டும் இருக்கிறார். For he has been sacrificed in that feast. அதனால உடன்படிக்கையின் இரத்தத்தினால உடன்படிக்கை என் இரத்தத்தினால விடுதலை. Therefore it's a covenant and there is a deliverance out of that covenant. ஊங்கிய கரத்துல விடுதலை. அவரால கரத்துல, அந்த கரத்துல இருந்து யார் விடுதலையாக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. Next, from his hand there is deliverance. From his hand no one can pluck us. படிப்போம். யாத்ராகமம் 7:4. Exodus 7 and verse 4. கரத்தை நீட்டி இருக்கிறார். He has stretched forth that hand. அவருடைய கரம் ஊங்கிய கரம். It's a strong hand. விடுதலையாக்குற கரம். It is a delivering hand. அந்த கரத்துல இருந்து எந்த பிசாசுனை விடுதலையாக்க முடியாது என்று சொல்ல முடியாது. No devil from that hand will be able to pluck you away. படிப்போம். யாத்ராகமம் 7:4. 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Exodus chapter 7 and verse 4. But Pharaoh shall not hearken unto you, that I may lay my hand upon Egypt and bring forth mine armies and my people the children of Israel out of the land of Egypt by great judgments. பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த கைக்கு நிறைய பேர் இருக்குப்பா. In verse 5 we can see about the hand. There are many வலது hands. கரம், வலது கரங்கிறது முழு பலத்தை காட்டும். Right hand, it denotes the full power. அவருடைய ரட்சிப்பின் புயம் எல்லாம் முழு உலகம் ரட்சிப்பின் புயத்தை காண வேண்டும். The arm of salvation, the whole world should see the power of his. கேட்டார் பலத்த புயம் எங்கே என்று கேட்டார். சொல்றேன் 52ல படிக்கிறோம். When we read 52:10 அவருடைய பலத்த கரமும் ஊங்கிய புயத்தினால ரட்சிப்பை உண்டாக்குறார். in Isaiah 52 verse 10 we can read that by the strong hand and the outstretched arm is giving us the deliverance. படிப்போம். அந்த வசனத்தை படிங்க. எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அல்லேலூயா. 52:10. Isaiah 52 and verse 10. The Lord hath made bare. யாத்ராகமம் 7:4. Exodus 7:4. இன்னும் உங்களுக்கு அடிஷனா வேணும் என்றால் உபாகமம் 5:15 படிப்போம். Still more, if you want reference, you can read Deuteronomy. அந்த கரங்களை விடுதலையாக்குமான்ற ஒரு வேளை சந்தேகமா இருக்கலாம். You may have a doubt whether that hand will hold you or not. கர்த்தரே ஸ்தோத்திரம். Praise the Lord. நாங்கள் சிறு வயதில் படிக்கும்போது சில பாடங்கள்ல
பாஸ் தேர்ச்சி பெறுவோமா என்கிற சந்தேகம் இருக்கு. When we study in our schools and other colleges, we may have a doubt whether we will pass on the examination. ப்ரொஃபசர் நல்ல நோட்ஸ் கொடுத்துருவார், இந்த நோட்ஸ் மாத்திரம் படிங்கப்பா, நீங்க மற்ற பாடம் நிறைய இருக்கு அதெல்லாம் தேவையில்லைன்றார். Good professor will give you some notes and he will say you study this alone, don't study everything and be confused. ஒரு பாஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு வாத்தியார் அவ்வளவு உதவி செய்கிறார் என்றால் தேவன் நமக்கு எவ்வளவு உதவி செய்யும். If a teacher or a professor helps us to a great extent, how much our God will help us. அவர் சொன்னார்னா எத்தனையோ வருஷமாக நாங்கள் இந்த சப்ஜெக்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம், இதில் நான் நிச்சயமா உங்களுக்கு அந்த எந்த சப்ஜெக்ட்ல எப்படி தான் கேள்வி கேட்பாங்க அந்த கேள்வி தான் உங்களுக்கு தரேன். Professor will say that for many long years we are looking into this subject, so I'll give you the important question so you can easily pass through it. தேவன் உலகத்தையும் பாவத்தையும் மனிதன் பிசாசு பேய் ராஜ்யங்களை தான் ஜெயித்த தேவன் தான் நம்மோட இருக்கிறார், அவருடைய சத்தியத்தை நாம் கேட்கிறோம். Therefore the God who is with us, he has overcome the whole world, all the kingdoms, therefore we are also hearing the truth about him. அதனால சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். He shall know the truth and the truth shall set you free. யூதரும் கூட சொன்னாங்க, யூதரும் கூட நல்ல சத்தியத்தை அறிந்தவர்கள் தான், பிரமாணம் தெரிந்தவர்கள், ஆனால் தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாம போய். Even Jews are the people that have known the truth very well, but they did not accept God. அவர் தான் சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனும். Therefore God says that for I am the way, life and truth. யூதரும் கூட கேட்டார்கள், நல்ல கேள்விதான் கேட்டார்கள். Even Jews were asking many questions. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது, பூமியில் இருந்த பொழுது, when Lord Jesus Christ was found on this earth நம்மளோட தான் இருக்கிறார் and he is with us, நீ கூட ஒரு கேள்வி கேட்கலாம், and you may ask a question, எப்படி விடுதலையாக்க முடியும் அப்படி, how he is able to deliver us. நேத்து பாஸ்டர் துரை பாஸ்டர் ஐயா சொன்னது போல இப்பொழுதே விடுதலை தான். Yesterday as Pastor Dorai said, right now there is deliverance. பரிசுத்தவான்கள் சொல்றது போல எப்பொழுதும் விடுதலை. As saints say, always there is deliverance. இந்த நிமிஷத்திலே விடு, இப்பொழுது நீ கேட்டையோ இப்பொழுதே விடுதலை தான். Right now you hear and you get the deliverance. அங்கே 2 வசனத்துல அவங்க கேட்டாங்க, யூதர்கள் கேட்டார்கள். 2 words Jews were asking. யோவான் 8:32-36 கேட்டார்கள். John 8:32. கேள்வி நீயும் கேட்கலாம், நானும் கேட்கலாம். Even you and I may ask a question. கேள்விக்கு எப்பொழுதும் பதில் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். Jesus is always ready to answer our questions. படிப்போம், யோவான் 8:32-36 படிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் விடுதலையாக்க வந்த தேவன். Lord Jesus Christ is a God who is able to deliver us. யூதர்கள் அது தெரியாம போய்விட்டது. But Jews did not know that. அப்ப கேள்வி கேட்டார்கள். They were questioning. நல்ல கேள்வி தான் கேட்டார். நாங்கள் ஒருவனுக்கும் ஒரு காலம் அடிமை கிடையாது, எங்களுடைய பிறப்பே நாங்கள் யாருக்கு அடிமை இல்லாத பிறப்புன்னு சொன்னா நல்ல காரியம் தான். They were asking a good question. Even our birth is not a birth of a bondage. We were not slaves unto anyone. ஆங்கிலத்தில் படிங்க, நாங்கள் ஒருவருக்கும் ஒரு காலம் ஏதோ பிசாசுக்கோ மனிதனுக்கோ பேய்க்கோ வியாதிக்கோ மரணத்துக்கு அடிமை இல்லைன்னு தான் சொன்னாங்க. They said that we were not slaves unto sickness, powers of devil. படிப்போம். And ye shall know the truth, and the truth shall make you free. They answered him, we be Abraham's seed, and were never in bondage to any man. How sayest thou, we shall be made free? Never. ஒரு கால அடிமை இல்லைன்னா அருமையா தான் பேசணும். And I said good, and never we were slaves. ஒருவனுக்கும் ஒரு காலம் எப்பொழுது அடிமை கிடையாது. At any time, at any moment, we were not slaves unto anyone. என்னுடைய சத்திய பிரமாணம், என்னுடைய தியாகம், என்னுடைய கல்வாரி, அந்த ரத்தத்தினால தான் நீ மீட்கப்பட முடியும் சொன்னார். And Lord says that only because of the sacrifice of me on the cross of Calvary ye shall be delivered. அதனால் எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றார்கள் என்று நாம் சத்தியத்தில் பார்க்கிறோம். We see in the truth all men have committed sin and come short of the glory of God. பாவம் செய்யாத மனிதனோ சமுதாயமோ இல்ல உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனும் பாவம் இல்லாத மனிதன் இல்லை என்று வேதம் பேசுகிறது. Bible says and speaks saying that any man in the world is not found without any mistake in his life. இரத்தத்தினால் அவர் நீதிமானும் கூட ஆக்குறார். But by his blood he is justifying us. இது பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற இரத்தம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். Jesus Christ said that this is the blood shed for the redemption of the sins of man. சில சிலுவைக்கு முன்பாகவே ஒரு சத்தியத்தை சொன்னார். Therefore he said the truth even on the cross. இந்த பஸ்காவை நான் கொண்டாடுவதற்கு
சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னார். He said that I'm happy to celebrate this feast of Passover. உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். He said it is the blood of the covenant. அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம். It is the blood that is shed for many. அந்த ரத்தம் பேசுகிறது. And for the blood is speaking. அருமையானவர்களே, அந்த ரத்தம் இன்றும் பேசுகிறது. அதனால தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். Beloved, even today the blood is speaking, because of that we are saved. எங்கள் இருதயம் எல்லாம் பாறையும் உடைக்கலாம், எங்கள் இதயத்தை உடைக்க முடியாது. அப்படி ஆட்பட்ட ஆட்கள் தான் நாங்கள். And I am a person and we were the persons like hearts were found like rocks. மத்தேயு 26ல சொன்னார், இந்த ரத்தம் இது உங்களுக்காக சிந்தப்பட உடன்படிக்கையின் ரத்தம், நான் வரும் அளவுக்கும் இந்த சத்தியத்திலையும் இந்த உடன்படிக்கையிலையும் இந்த விடுதலையாக்குற ரத்தம், இந்த சுகமாக்க இந்த பாவத்தை மன்னிக்கிற ரத்தம், உன்னை கழுவு ரத்தம் என்று சொன்னார். Therefore Jesus Christ in Matthew chapter 26 verse 28 he says that, for this is the blood of the New Testament which is shed for the many for the remission of the sin. Till I come, remember this. Hallelujah. பிசாசு கேட்ட ஒரு பலியை கேட்டு பிசாசு கேட்டுக்கொண்டே இருந்தார். And devil was asking continuously about that. ஆண்டவரே, இந்த மீறுதலுக்கு என்ன செய்ய போறீர்? Lord, what you are going to do that I might be ready? பாவத்துக்கு என்ன பரிகாரம் செய்ய போறீர்? What remission of sin you are going to do for my sin? இன்னொரு இடத்துல அருமையாக பவுல் சொல்கிறார், கிருபாதார பலி என்று சொல்ல, அப்படியே பலியிலேயே கிருபை வந்து விட்டது. Beloved, Paul says that it is the propitiation for our sins. In his sacrifice the grace has been revealed. 3:22, 23, 24ல பார்க்கும்போது, and when we read in Romans படிங்க 3:22, 23, 24, அவர் கிருபாதார பலி என்று அங்கே பவுல் பேசுகிறார். Romans chapter 3 we can read that St. Paul calls him as the propitiation for our sins. என்ன அருமையான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should understand wonderful truths out of this. ரோமர் இருக்கா 3:20, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார். Verse 25 he has set forth as a propitiation for our sins. 1 யோவான் 2:2 அங்கே பார்க்கிறோம். In 1 John 2:2 we can see that. அதனால இயேசு கிறிஸ்து அங்க பலியான போதே கிருபை சத்தியம் வந்தது, கிருபையும் வந்தது, ஜெயமும் வந்தது, விடுதலையும் வந்தது. Immediately when Jesus Christ was sacrificed, there was deliverance, there was redemption, remission of our sins, even victory came from that. அடிமைத்தனத்திலிருந்து, இப்பிரபஞ்சத்திலிருந்து, பாவ உலகத்திலிருந்து, அந்தகார லோகத்திலிருந்து உனக்கு முதலாவது விடுதலை இந்த சத்தியம், இந்த பிரமாணம். இரண்டாவது உடன்படிக்கையின் ரத்தம், உடன்படிக்கையில விடுதலை. Therefore there is deliverance from all your sins, sickness and all the bondage. Secondly, there is a covenant found in this blood. அடுத்தது கரத்துல விடுதலை. And next there is a deliverance out of his hand. அதனால இயேசு கிறிஸ்துவின் கரம் நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டது. Hand of Jesus Christ, it was crucified for our sake on the cross. அவருடைய கரம் எப்பேற்பட்ட கரம்? What sort of hand is that hand? எகிப்தின் வல்லமைகளை நொறுக்குனது. It was the hand that has bruised the powers of Egypt. எகிப்தின் ராஜாவையும் அவருடைய சேனைகளையும் அப்படியே கடலில அப்படியே தூக்கி அப்படியே தலகீழா போட்டு விட்டார். Hand of God has toppled down all the powers of Egypt and even the armies of Egypt. விடுதலையாக்குற கரம். It is a hand that delivers. உபாகமம் 5:15 நாம் பார்க்கும்போது, Deuteronomy 5:15 when we read, ஓங்கிய கரம். it's a strong hand. பலத்த புயம். It's a strong arm. அவரை ரட்சிப்பையும் அதுல அப்படிதான் அதோட சேர்ந்ததுதான் ரட்சிப்போம். Even along with that is connected that salvation. உபாகமம் 5:15 எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாள் ஆசரிக்க உன் அதை நினைச்சு நீங்க விடுதலையாக்கும்படியாக கேளுங்க. You have to remember that and ask that you might be delivered. ஆண்டவரே உம்முடைய கரம் அப்படினு கேட்டீனா உடனே கரத்தை நீட்டுவார். If you ask, Lord, your hand, I need that help, he will stretch forth his hand. பேதுரு கூட அந்த கடல்ல பிரயாணத்துல அந்த யாத்திரையில அவருடைய கரம் தூக்கி எடுத்தது. Even St. Paul in his journey on the sea, it lifted him up. அருமையானவர்களே, இந்த வருஷத்துல வருகிற ஆண்டுகள்ல நம்முடைய பிரயாணங்கள்ல பல பார்வோன்கள் சந்திக்கலாம், பல வியாதிகள் சந்திக்கலாம், மரணம் கூட சந்திக்கலாம். மரணம் கூட விடுதலை தான். Beloved, even in this year's journey or in the years to come, in our journey there might be different things facing us. It might be contrary situation, even death may also face us. வாழ்க்கை உனக்கு கசப்பா இருக்கலாம், or it might be bitterness in your life. Hallelujah. அவர்கள்
அந்த கரத்துல விடுதலை மாத்திரமில்லை ஜெயத்தையும் பெற்றுக் கொண்டார்கள். Not only deliverance, even they received victory out of this hand. படிப்போம் யாத்திராம் 15 படிக்கும் பொழுது In Exodus chapter 15 when we read, ரட்சிப்பின் பாட்டு, ஒரு வெற்றி முழக்கத்தின் பாட்டை நாம் பாட வேண்டும். we have to sing a song of victory and shout of rejoicing. இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கள் And people those have been delivered today. ஆவி ஆத்மா சரீரம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது மறக்காத. And don't forget that your spirit, soul and body has been delivered. அருமையானவர்களே, அதுவும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, Beloved people of God, we have been delivered from Egypt. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். We have been redeemed from sin. சாபம், ஒருவேளை என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய பாட்டி தாத்தா காலத்துல எங்களுக்கு இருந்த வியாதி இன்னும் தொடர்ந்து சொல்லுகிறார்கள். Perhaps some say that the sickness what my grandfathers, my forefathers were having, it is continuing still now. அவர் சாபத்தை அந்த சிலுவையில பரிஹரித்தார். அந்த கிருபை அந்த சாபம் எடுத்து போட்டது. He has abolished the curse on the cross. The cross has taken away the curse away. உன் சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றினார் என்று உபாகமத்துல படிக்கிறோம். In Deuteronomy we read that he has turned all the curses into blessing. இந்த வருடம் நீ சாபமே கிடையாது. Therefore henceforth there is no more curse. வியாதியே கிடையாது. There is no more sickness. நீ செய்யற எல்லா வேலையில கையிட செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்கிறார். All the works of the handy affairs what you do, the Lord says that he will bless you. படிப்போம் உபாகமம் 23:5 உன் சாபங்களை ஆசீர்வாதம் மாற்ற போறேன். In Deuteronomy 23:5 he says that I'm going to turn all your curses into blessing. உன்னை பின்தொடர்கிற வியாதி பாவங்கள்லாம் அந்த செங்கடல்ல அழிக்க போறார். In the same manner all the sickness powers of curses that is pursuing after you, he is going to destroy it on the Red Sea. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். அல்லேலூயா. Hallelujah. சிலர்லாம் இந்த குழந்தை பிறந்தோடனே எங்களுக்கு நல்ல எங்க குடும்பம் அருமை தழைத்தது செழித்தது ஐஸ்வர்யம் இருந்தது என்று சொல்லுவாங்க. Some say that immediately when this child is born, our family has been prosperous, the whole life of us has been changed. சிலரெல்லாம் யார் முகத்துல முழித்தேனோ அல்லது எப்படி இந்த என்னுடைய வாழ்நாளெல்லாம் கசப்பு கஷ்டத்துல தான் இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. Some say that I do not know in whose face I have shown first, because of that all to my life I am being found in suffering. வாழ்க்கை கசப்பெல்லாம் இனி வரும் நாட்களில் இனிமையா மாற்ற போகுது. All the bitterness of our life in the coming days, it is going to be turned as sweet unto us. மரண கசப்புகள், all the bitterness of death, வாழ்க்கை கசப்புகள், all the bitterness of life. எசேக்கியா மரண கசப்பு என்று சொல்லுகிறார். Ezekiel says that it is the bitterness of death. அதேபோல யாத்ராம் படிக்கிறோம், அவர்களுக்கு அங்கேயும் கசப்பு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆத்மாவுல மிகுந்த கசந்து வேலை செய்ய வைத்தார் என்று. In Exodus we can read that the Pharaoh has afflicted the people of Israel with a great bitterness of heart, they were laboring there. யாத்ராம் 1 படிக்கிறோம். We can read that in Exodus chapter 1. அவருடைய ஆத்மா மிகவும் கசந்திருந்தது படிக்கிறோம். And we read that his heart was so bitter. இந்த வருஷத்துல வருங்க ஆண்டுகள் நம்முடைய ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் உன்னுடைய ஜீவியத்திலே கசப்புகள் வராதபடி இனிமையா மாற்ற போறார். Beloved, in the coming year the Lord is going to take away all the bitterness of your life and he is going to change everything as sweet. நாம யாத்ராம் 15 பார்க்கும்போது when we read in Exodus chapter 15, ஒரு இடத்துல மாரா என்ற இடத்துல வந்தா அடுத்து விடுதலை ஆகி வந்துட்டோம். ஆனாலும் சில நேரங்களில் இந்த மாராங்கிற ஒரு இடத்தை நாம் சந்திக்கிறோம். We have been delivered, but at times we are meeting or coming to a place called Mara. மாராவை மதுரமாக்க போகிறோம். We are going to make Mara into sweet. படிப்போம் யாத்ராகமம் 15:23. Exodus chapter 15 and verse 23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தன் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. இந்த வருஷத்துல விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல, வியாதி நிமித்தம் சிலர் வேதனையில கஷ்டத்துல இருக்கிறாங்க. In this year, not only because of curses, because of your sickness you may have bitterness of heart or life, பிரச்சனைகள், family problems. ஆண்டவர் எங்களை இந்த நாங்கள் சிறு வயதிலிருந்தே எங்களுக்கு இந்த மாராவெல்லாம் சந்திக்கிற நேரம் இல்லாமையே கொண்டு வந்துட்டேன். Even from a little age, God has brought me that I may not meet the Mara in my life. மாரானே எங்களுக்கு தெரியாது. I do not know what is meant by Mara. தேவன் எங்களுக்கு இனிமையானவராவே, and to make us sweet. கர்த்தர் நல்லவர். The Lord is good. அவருடைய அற்பத்தை ருசித்து பாருங்கள். and taste His bread and see. அவருடைய வல்லமை ருசித்து பாருங்கள். taste His power. அதனால தான் அந்த எகிப்தின் வல்லமைகளையும் மந்திரவாதிகளையும் மந்திரவாதி மேலேயும் கூட கொப்பளம் வந்துருச்சு. Therefore even the people of Egypt, even upon the magicians, they were having boils in their body. மந்திரவாதிகளும்
மோசேக்கு முன்பாக பரிசுத்த ஊழியக்காரருக்கு முன்னாடி நிற்க முடியாது, ஜனத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது, தேவனுடைய சத்தியத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. Magicians were unable to stand before Moses. Even such powers cannot stand before the people of God, even the saints of God. கர்த்தருடைய விரல், அந்த கரத்திலே ஒரு விரலும் கூட, ஒரு விரலுடைய அந்த வல்லமையை பாருங்க. Even a single finger of God has such a great power. யாத்திராம் 8:18 நீங்க படித்துக் கொள்ளலாம். You can read that in Exodus 8:18. மோசேக்கு முன்பாக, தேவனுடைய ஊழியக்கார் பரிசுத்தவானுக்கு முன்பாக, சத்தியத்துக்கு முன்பாக எந்த பிசாசும் நிற்க முடியாது என்பதை அந்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. That word clearly says that before Moses or before any saint of God, any powers cannot stand before them. அதான் விடுதலையாக்குற கரம். And that is a delivering hand. ஓங்கிய புயல். It is a strong hand. படிப்போம். 8:18 படிங்க சிஸ்டர். Exodus 8:18. அவருடைய கரத்துக்கு முன்பாக, விரலுக்கு முன்பாக ஒருவனை நிற்க முடியும். மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர் மேலும் மிருகஜீவன் மந்திரவாதிகள் எழுந்து நிற்க முடியாது. Even magicians are unable to stand against them. ஒரு நாட்கள்ல உனக்கு மந்திர கட்டு, பிசாசு கட்டு, தாயத்து கட்டு, எந்த கட்டும், வியாதி கட்டும் இல்ல, மரணக்கட்டம் கூட கிடையாது. In the coming days you may not have the bands or the bondage of sickness, curse or the powers of devil in your life. கர்த்தரே ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவ்வளவு வல்லமையும் அதிகாரம் பலமும் அந்த சத்தியத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். Therefore people of Israelites, they received the great power, might and deliverance from the truth. உள்ளபடி அந்த சத்தியத்தை கேட்டால் நீங்க ராஜரிய கூட்டமும் ஆசாரிய ராஜ்யம் அந்த வனாந்தரத்திலேயே மாத்தி விட்டார். If you hear the truth properly, as he changed them in the wilderness, you should also be turned as a royal priesthood. ஒருவேளை நீ உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் வனாந்தரத்துல தான் இருக்கு, ஒரு ஜெயம் இல்ல, நாங்கள் எங்களுடைய வழிகளும் தெரியல, ஒரு ஜெயமும் இல்ல, ஒரு அற்புதம் இல்லை நினைக்காத. Perhaps don't think that there is no victory in my life, there is no proper life of me, I am being found in the wilderness. இந்த ஆண்டு வனாந்தரத்தை தண்ணீர் தடாகம் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். This year the Lord is promising, saying that I will make all the desert and dry places the rivers of water. மாராவை மாரா மதுரமா மாற்றி இருக்க போறார். Lord is going to make all your Mara sweet. அதுதான் அந்த சாபத்தை மாற்றினது. And that is the change, the curse. ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீர்ல போட்டாரு. And they cut a tree and threw it in the water. இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக ஜீவ விருட்சமாய் இருக்கிறார். Jesus Christ is a tree of life for you and me. அவர் அந்த சிலுவையில அந்த மரித்த அந்த ஜெயத்தை தான் அந்த தண்ணீர் இனிமையா மாற்றக்கூடிய இடமா இருக்கு. And the place where Jesus Christ died on the cross of Calvary, it is a victory that changes the water into sweet. என் தேவன் அறுப்புண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 53ல அவர் ஒரு ஜீவ விருட்சமாய் இருந்தார். In Isaiah chapter 53 we can read that he is a tree of life. அந்த தண்ணீர் உலகத்தின் பாவம், உலகத்தில் சாபத்தை, அது மேல அந்த மரத்தை, அந்த சிலுவை மரத்தில் இருக்கிற அந்த வல்லமை, அந்த சத்தியம், அந்த உபதேசத்தை கேட்டபோது அந்த தண்ணீர் உலகத்தில் இருக்கிற அத்தனை சாபங்களும் அத்தனை பாவங்களும் கிருபையாக மன்னிக்கப்படுகிறது, விடுதலையாக்கப்படுகிறது, அந்த கசப்பு மாற்றம். The power that is found in the cross, immediately after hearing the truth or looking at that, all the waters of the world has been changed into sweet. அதனாலதான் சாபத்தை சிலுவையில சுமந்தார் என்று பார்க்கிறோம். Therefore we can see that he has borne the curse on the cross. உலகத்தின் பாவங்கள், all the sins of the world, நோய்களை சுமந்திருக்கிறார். he has borne all the sickness, பலவீனங்களை சுமந்தார். he has borne all our infirmities. நம்முடைய ஆக்கினை தீர்ப்பு அவர் ஏற்றுக்கொண்டார். He has taken all our punishment upon him. அப்ப பிசாசு பார்த்தான், ஓகே எல்லாம் ஜெயம் எடுத்து விட்டார், இந்த நீதி எல்லாருக்கும் இந்த நீதி இன்றைக்கும் கிடைக்கிறது. Devil saw everything was perfect and okay, he has taken victory, therefore the righteousness, the justice has been received. பிசாசின் அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் வெளியரங்கமான கோலமாய் உரிந்து கொண்டு வெற்றியை அங்கே கட்டளையிட்டு விட்டார். வெற்றியில அவர் வெற்றி முழக்கமிட்டு விட்டார். Therefore he has spoiled all the principalities, powers and all the things on the cross of Calvary. He has triumphed overly with victory. கலாத்தியர் 3:13 அதை பார்க்கிறோம். Galatians chapter 3 verse 13 we can read. கொலோசியர் 2:14 பார்க்கிறோம். Colossians chapter 2 verse 14 also we can read. அந்த சிலுவையில வெற்றி முழக்கத்தை இன்றும் பேசுகிறோம், அன்றும் பேசி இருக்கிறார். Even today we see about the shout of victory, even then they have spoken about it. கிருபாத
கிருபாதாரத்தின் பலியா இருக்கிறார், கிருபாசனமா இருக்கிறார். He is the propitiation of our sins. He is the throne of grace. கிருபையின் ஐஸ்வரியமா இருக்க சம்பனனா இருக்கிறார். For he is the riches of grace and he is abundant. கலாத்தியர் 3 எதனப்பா அவர் சாபத்தை சிலுவையில சுமந்தார் என்று பார்க்கிறோம். We can see that he has borne all the curses of the தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான். படிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த சாபங்களை எல்லாம் மாற்றி விட்டார். And in Galatians chapter 3 verse 13, every man who is lifted upon the cross. கொலோசியர் 2:14 வெற்றி சிறந்தார். In Colossians 2:14 he has overcome the எகிப்திலே வெற்றி, வியாதியில வெற்றி, மந்திர பிசாசு கட்டிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, உன் கசப்பிலிருந்து இனிமையும் கூட. Victory in Egypt, victory in all your sickness, victory over all your curses, victory from all the bitterness of your life. இன்றைக்கு எகிப்தின் வல்லமை தொடர்கிறதா? Today is the power of Egypt following you. இந்த பிரமாணத்தை திரும்பமாக நினைவு கூறுவோம். Again let's remember this law. எகிப்தின் வல்லமை இந்த பண்டிகை கொண்டாடும் போது இன்றோடைய அந்த வல்லமை அளிப்பேன் என்று நாகூம் 1:15 வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். And when we see in Nahum he promised, நாகூம் 1:15, Nahum chapter 1 and verse 15. படிப்போம். Behold upon the mountains the feet of him that bringeth good tidings, that publisheth peace, O Judah. Keep thy solemn feasts, perform thy vows, for the wicked shall no more pass through thee, is utterly cut off. முழுமையா பிசாசு வல்லமை தலை உடைப்போம், பேயின் வல்லமை அதிகாரங்களை தகர்ப்போம். Utterly it shall be cut off, totally, fully. Let's destroy the powers of devil. இன்றைக்கு சில வியாதி வல்லமை தொடர்ந்து சிலர் சொல்லுகிறார். Even a few today say that sickness, infirmities are following us. ஏன் அப்படி தொடர்கிறது? Why it is following us? நல்ல மனம் திரும்பி அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி அந்த பிரமாணத்தோட சத்தியத்தோட மன கண்ணீரோடு அறிக்கையிட்டு உத்தமமான ஜீவிங்க திரும்பமாக அதே செய்யத்தை இன்றைக்கும் தருவார், என்றும் தருவார். Even today he shall give us the victory, even forever he shall give us the same victory. இந்த பண்டிகையோட இந்த மதுரை கன்வென்ஷனோட எல்லாரும் இந்த வழியிலேயே விடுதலை, உங்க வாழ்க்கையிலும் விடுதலை. With the feast of this Madurai convention in your life, in all the ways there is a great deliverance. சந்திக்கிற வரைக்கும் நீ ஒரு ராஜா, நீ ஒரு ஆசாரியனா இருக்க வேண்டும். Therefore in order to experience that you should be a priest, you should be a king. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எனக்கு பரிசுத்த ராஜரீக கூட்டம், ஆசாரிய ராஜ்யம். Lord said that you are the holy nation and a royal priesthood for me. 1 பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Apostle says in 1 Peter, நாங்கள் அவரை பார்த்தோம், அந்த ஆட்டுக்குட்டியையும் பார்த்தோம், அவருடைய இரத்தத்தையும் பார்த்தோம், அவருடைய விடுதலையும் கண்டோம் என்று அழகா சொல்லுகிறார். He says clearly says that I have seen him, we have seen the deliverance and we have also experienced it. 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். தேவன் எவ்வளவு அருமையான ஒரு சத்தியத்துல கொண்டு வந்திருக்கிறார். See with what a wonderful truth the Lord has brought us. அதனால எகிப்தின் வல்லமையை அவர்கள் ஓங்கிய புயத்தினாலும் பலத்தகரத்தினாலும் அடிச்சு அந்த கடலை தள்ளிவிட்டார். Therefore with the strong hand and the outstretched arm of God he is beating down all the powers of Egypt and throwing them in the sea. ஏசாயால படிக்கிற இன்றும் அவரை கரத்தை நான் நீட்டுவேன் சொல்லியிருக்கிறார். In Isaiah we read that even today I will stretch forth my hand. நீங்க ஏசாயா 23:19 இந்த அதிகாரங்களை படித்துக் கொள்ளலாம். We can understand and read that in Isaiah 23 verse 19. அவருடைய கரம் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. His hand is being stretched forth. பிசாசின் வல்லமையை தகர்த்தெறியும்படியாக. In order to topple down and throw away all the powers of the devil. யாத்ராம் 15 வலது கரம் பராக்கிரமம் செய்தது. Exodus chapter 15 his right hand has worked marvelous things. ஆபகுக்குள்ள வலது கரத்திலே பராக்கிரமம் மறைந்திருக்கிறது. In Habakkuk we can read that in his right arm the might is being hidden. அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். Beloved, the Lord has engraven us in the palms of his hand. என்னுடைய பிதாவு கையிலேயோ என் கையில் இருக்கிற தேவ ஜனங்களை
ஒரு பிசாசும் பறிக்க முடியாது. Therefore no power of devil will be able to pluck the people of God, those who are found in my hand and in my Father's hand. உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறேன். For Lord says that I have engraven them in my hands. எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது. For their walls are always before me. தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன். Therefore he has counted all the hairs of our head. உம்முடைய உருவம் என்னதென்று கூட அறிவேன் சொல்றார். Even the Lord says that I know your form and your countenance. உருவம் கூட அவருக்கு தெரியும். Lord knows even our countenance. தூரத்துல இருந்து அப்படியே இறங்கி வந்து பார்க்கிறார். From far away he is coming nigh and he is looking into us. எங்க தகப்பனார் சின்ன வயசுல தூங்கிட்டு இருக்கும்போது எங்க பசங்களை எல்லாம் பாப்பாரு, ஒழுங்கா தூங்கி இருக்கானா, ஏதோ கண்ணு துக்கத்துல தூங்கி இருக்கானான்னு பாப்பாரு. Grandfather used to come and look at us when we were young boys. எங்க பாட்டியும் பாப்பாரு. Even our grandmother will check us whether we are sleeping. தூங்கி இருந்தா பரவாயில்ல, பசங்க எல்லாம் நல்லா அமைதியா இருக்காங்க. And all the boys were silent. அப்ப ஒரு பாட்டி ஒரு தாய் தகப்பனுக்கே இவ்வளவு கரிசனையோடு பிள்ளைகளை பார்க்க என்றால் தேவன் எவ்வளவு அன்புள்ளவரார். If grandmother, parents have such a concern, how concerned that the Lord will have upon us. அவர் கண் நோக்கி பார்க்கிறார். He is considering us and looking at us. வழிகளை கண் நோக்கி பார்க்கிறார். He is looking into our ways. இஸ்ரவேல் ஜனங்களை கண் நோக்கி பார்த்தவர். He saw the people of Israelites. படிப்போம் யாத்ராகமம் 15. Exodus 17 and verse 5. 3-4 வசனங்களா படிங்க. எத்தனை? Thy right hand, O Lord, is become glorious in power. Thy right hand, O Lord, hath dashed in pieces the enemy. படிங்க தமிழ்ல படிங்க. 3 யாத்ராகமம் 15:3 படித்துக் கொள்ளலாம். படிங்க. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினாலும் மகத்துவம் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவே உமது வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. அல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. உமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது. மகத்துவம், மகத்தான வல்லமை உள்ளது. It's mighty power. மகத்தான கரம் உள்ளது. And the mighty hand. ஒருவனை ஏத்து நிற்க முடியாது. ஒருவனை ஏத்து நிற்க முடியாது. And it is a power single person cannot quench it down. அவள் எல்லாம் செங்கடல்ல தள்ளி விட்டார். And he has toppled everything in the Red Sea. நம்முடைய பாவம், வியாதி, மரணத்தின் எல்லாம் அதுல விடுதலையாக்கணுங்கிற சத்தியம் அதுல அடங்கி இருக்கிறது. And he has attained the truth that he has delivered us from all our sins, iniquities and curse. அதனால விடுதலை மாத்திரமில்ல, ரட்சிப்பு. Not only deliverance, the salvation also. மன்னிப்பு, forgiveness. அதே ஞானஸ்நானம் கூட இருக்கு. Even baptism also. அதுல எல்லாம் ஒரு கொத்தா, ஒரு பாண்டில் போல ஆசீர்வாதம். அப்படியே ஒரு மாலையில எல்லா பூ அடங்கி இருக்கிறது போல எல்லா ஆசீர்வாதம் அடங்கி இருக்கு. All the blessings are found as a great bundle. It is like a flowers being fixed into a garland. ஆல பாவ வல்லமையில் அழிக்கப்பட்ட ஞானஸ்நான சத்தியத்தையும் காட்டுகிறது. Even it denotes the doctrine of baptism. Powers of sins are destroyed. ஞானஸ்நானம் எடுக்கும்போது இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். You should know that when you take baptism you can receive all these powers. அதை குறித்து பவுல் 1 கொரிந்தியர் 10 அதை சொல்லுகிறார். In 1 Corinthians chapter 10 St Paul says about that. ஆனால் நீங்க முறுமுறுக்கிறது, கோபப்படுறது, தீமை செஞ்சீங்கன்னா இந்த ஞானஸ்நானத்தின் ஜெயமும் நீதியும் அற்புதமும் ஜெயமும் உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் கடினம் தான். Murmuring, vengeance, wrath if you have, it is very difficult for you to receive the victory in the baptism and other. அதுல சிலரெல்லாம் முறுமுறுத்தார்கள், சில கீழ்ப்படியாம இருந்தார்கள். பொல்லாத சுபாவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. Few people they murmured, they did not obey, they gave place for evil characters. நீ எகிப்தனாகவே எகிப்தின் அடிமைத்தனத்தின் சுபாவத்தை வெளிப்படுத்த கூடாது. And you should not still reveal all the characters of Egypt. இன்னும் பாவ வல்லமைகள் கீழ்ப்படியாம பொல்லாத சுபாவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. You should not give place for all the evil spirits and the spirits of disobedience in your life. படிங்க அந்த வசனத்தை. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். மேகத்தின் வழியா அதெல்லாம் வேண்டாங்க. மேகத்தின் வழியா நடந்தார்கள். அதே போல அவர் கோலின் கீழ் நடந்தார்கள். இதெல்லாம் வல்லமை, அதிகாரத்தை, சத்தியத்தை, ரட்சிப்புக்குள்ள கடந்து வர வேண்டும். They were walking under the cloud, they were walking under a rod or a staff. Everything it denotes the doctrine of baptism. அருமையானவர்களே, இவைகளை அறிய வேண்டும். Therefore you have to know about this. இவைகளை அறிய வேண்டும். You have to know about this. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே. இவ்வளவு அருமையான தேவனுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா
அந்த ரட்சிப்போட இணைந்து துதித்து மகிமைப்படுத்தி இருங்கள். Beloved people of God, with a grateful heart, you should be united with salvation and other spiritual blessings. ரட்சிப்பின் பாட்டு, Looking into that salvation, விடுதலையின் முழக்கம், வெற்றியின் முழக்கமா இருக்க வேண்டும். and you should have the shout of the victory and deliverance. பூமி அனைத்து முழங்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். He says that the whole earth should shout and rejoice. ரட்சிப்பை கண்டது, பூமி ரட்சிப்பை கண்டது. For the earth has seen the salvation. ஹல்லேலூயா. அவருடைய மேன்மையான சத்தியத்தை அறிந்து நம்ம சந்தோஷத்தோடு நாம நம்முடைய வாழ்க்கையில கடந்து போக வேண்டும். Knowing the great truth with a happiness and joy we have to pass on our life. அது மாத்திரமல்ல, நான் சொன்னேனே கசப்பான அனுபவங்களும் மாற்றப்படும். Not only that, the few bitterness of a few should be changed. இன்னைக்கு வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் பாரத்தில் கண்டு கசந்தர் போயிடக்கூடாது. Even today, many because of the family problems, the life has become bitter. நீ சத்தியத்தை விட்டு இந்த மேன்மையான அப்போஸ்தல ஐக்கியத்தை விட்டு அல்லது இந்த பிரதிஷ்டை விட்டு தூர போகும்போது உனக்கும் கூட கசப்பு வரலாம். When you leave this apostolic doctrine, when you backslide and go away, you may also have this bitterness in your life. நான் ரூத் புத்தகத்துல படிக்கும்போது அந்த சகோதரி நல்ல அருமையான பக்தி உள்ள குடும்பம் தான். ஆனால் அங்க நியாயாதிபதி இருக்கு விசாரிக்கத்தான் இருக்கிறார். தேவன் விசாரிக்கிற தேவன் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். In the book of Ruth we can see that she was a good and wonderful woman, but you should understand that he is a God who inquires and he will a God who judges. அவர் சீயோனை ஊழியக்கார் பரிசுத்தவான்கள் ஊழியக்கார் எல்லாரையும் அவர் விசாரித்து அன்பா ஆசீர்வதித்து நடத்துறார். Therefore with a great love and dearness he was leading all the people of Israelites. ஜனங்களை விசாரிக்கிறார். He was inquiring the people. நியாயாதிபதி நாட்களில் அந்த குடும்பம் மாத்திரம் வேற தேசத்துக்கு போய்விட்டார். The days of the judge, this particular family alone, it went to another place or land. சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போக கூடாது அருமையானவர்களே. And beloved, don't backslide from the truth. இன்னைக்கு அநேகர் பின்மாற்றத்தின் ஆவியில் இல்லாதபடி எச்சரிக்கையா இருங்கள். And many are not careful about the spirits of backsliding. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுற பொல்லாத இருதயம் உள்ளவர்களா இருக்க கூடாது. Even today you should not have a evil wicked heart. அவர்களால் கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியவில்லை. Because of that they were unable to enter the land of Canaan. 3:12 பார்க்கும் பொழுது, when we read in Hebrews chapter 3, அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சீயோன் எருசலேம்ங்கிறது பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்த தேசம். வாக்குத்தத்த தேசத்துக்கு நீ போய் சேர வேணும். And Exodus chapter 3 verse 12 we can read that it is the land of Canaan flowing with milk and honey. It is the land of promise. You too should reach the land of promise. தேசத்துக்கு அவளை நடத்துவேன் என்று 6:8 வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். He has promised in 6:8 saying that he will lead you till that land. யாத்ராகமம் 6:7-8 அதை படிக்கிறோம். In Exodus chapter 6, 7 and 8 we can read that. ஹல்லேலூயா. அதனால அந்த வாக்குத்தத்த தேசத்தை நீ விட்டு அந்த வாக்குத்தத்தங்களை மறக்காதீங்க. Therefore don't leave the land of promise. Please don't forget the promises also. இந்த குடும்பம் அம்மோன் தேசத்துல போய் அவர்கள் இழந்து ஏராளம் நன்மைகள் கிருபைகளை இழந்து போய் விட்டார்கள். Therefore this family is being migrated to the land of Moab and they lost all the blessings and goodness. வருகிற ஆண்டு திரும்ப நீ யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வா. But in this year please come back into the land of Judah. அதே சத்தியத்துக்குள்ள ரட்சிப்புக்குள்ள திரும்பி வா என்று இந்த காலை நேரத்துல உன்னை பார்த்து கூப்பிடுகிறார். In this morning the Lord is looking into you and calling, return back to the land of your own. நீங்க ரூத் 1:9 அவர் யூதா தேசத்துக்கு புறப்பட்டார்கள். In Ruth we can read that they started to the land of Judah. உலக தேசத்துல உலக கலாச்சாரம் உலக பாரம்பரியம் உலக ஐக்கியத்தில் இருந்தா ஒருவேளை இழந்து போயிருந்தாலும் கூட திரும்பி உன்னை நேசிக்கிறார் அநாதி சிநேகம் உள்ளவர். If you are being backslidden into the things of the world, if you have gone away into the world, again God who has the everlasting love, he is loving you and he is calling you back. நீ எழுந்து புறப்படு. Oh, start and return. இந்த சத்தியத்துக்குள்ள இந்த அடைக்கலத்துக்குள்ள அநாதி தேவனுடைய அன்புகளை சத்தியத்துல பரிசுத்தம் ஐக்கியத்துக்கு ஓடி வா. Therefore come running into the fellowship of the saints, come running into this truth again. அடைக்கலமா வந்து உனக்கு நிறைவான பலன் இருக்கு. You have come under this refuge and shelter, you have much reward. நகோமிக்கு ரூத்துக்கு 2 பேருக்குமே அங்க சொல்லுகிறார். And to the 2 people members there he says that. ரூத் 4:12 பார்க்கும் பொழுது, when we look into Ruth chapter 4 அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவு சம்பூர்ணம். You have come running, there is great abundance and refuge. வீடு தாங்காத அளவுக்கு ஆசீர்வாதம். And you will receive the blessings that your house may not
hold it. ஒரு மழை பெய்ந்தா உலகத்தில் இருக்கிற அணைக்கட்டுகள்லாம் தாங்காது. And when a great rain comes, the dams in the world cannot bear it. வானத்தின் பலகனை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று கேள்வி கேட்கிறார். Lord is asking a question, will I not bless you, opening the shutters and the windows of heaven? வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள பிரவேசிப்போம். Therefore let's enter into the land of promise. 2025 ஆண்டில இருந்து எல்லா வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளேயே பிரயாணம் செய்வோமாக. In this year 2025, let's all journey in the land of promise. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உபாகமம் 28ல பார்க்கும்போது when we read in Deuteronomy 22, நல்ல பொக்கிஷசாலை உங்களுக்கு திறக்க போகிறார். Lord is going to open the good treasure house. திறக்க முடியாததை திறப்போம். Which is impossible to open, we will open நடக்க it. முடியாத பாதையில நடப்போம். The impossible path, we will walk in it. உண்மை பேசுகிறோம். We will speak truth. சத்தியத்தை சொல்லுகிறேன். I am speaking the truth. படிப்போம். 28:12 உபாகமம் 28 and verse 12 Deuteronomy. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். இது வாக்குத்தத்தம். எத்தனை பேர் இதை கேட்டீர்கள்? How many of you have heard about this promise? எங்களுக்கு நாங்க சின்ன வயசுல இருந்து கர்த்தர் இதுனா வரைக்கும் அந்த நேரத்துல தண்ணி கொடுக்கிறார், எனக்கு ஆகாரம் கொடுக்கிறார், வஸ்திரம் கொடுக்கிறார், எல்லாம் யெகோவா ஈராவே இருக்கிறார். Even from our little age till now, the Lord is feeding me, He is giving me clothes to wear, water to drink, everything is His gift. பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு ரெண்டு பேரும் ஆண்டவர் சொன்ன அந்த பலியில அல்லது அந்த சத்தியத்தை இணைந்த போது எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். When Abraham and Isaac, they united themselves to the truth what God said, the Lord has made everything ready for them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அருமையிலே எத்தனை பேர் சத்தியத்திற்கு பலியாக அல்லது ஒப்பு கொடுத்தல் கீழ்ப்படிதல், எத்தனை பேர் உண்மையான கீழ்ப்படிதல் இருக்கு? How many of you have a true surrendering and true obedience? அதனாலதான் ஆபிரகாம் ஈசாக்கு சத்தியத்தில் கட்டப்பட்டார்கள், கீழ்ப்படிதல், ஒப்பு கொடுத்தார்கள், அந்த மேன்மையான விசுவாசம். Therefore Abraham and Isaac, they obeyed it, they surrendered for the great truth, because of that they were having a great faith upon. அந்த பர்வதத்தில் பார்த்து கொள்ளுவார். And let everything be seen in the presence of God. இனிவரும் ஆண்டுகள் 1000 தலைமுறைக்கு உன்னை விசாரிக்கிறவர், 1000 தலைமுறைக்கு நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். The generations to come, He is a God who inquires and visits people for 1000 generations. He has 1000 தலைமுறை, for thousands generation. உன்னுடைய பேரன் இல்ல, உன்னுடைய கொள்ளு பேரன் இல்ல, எத்தனை தலைமுறை வந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசமும் அந்த ஐஸ்வர்யமும் அந்த கிருபையும் உன்னை தொடரட்டும். Not your grandson, not your great grandson, but for thousands of generations, let the goodness and mercy shall follow you. யாத்திராத்துல மோசே சொல்லுகிறான், 1000 தலைமுறைக்கு எங்களுக்கு எங்க ஜனத்துக்கும் எனக்கும் கிருபை உண்டாகணும் ஐயா அப்படின்னு கதறினா. In Exodus we read that Moses was lamenting, saying that for 1000 generations let mercy. 34 படிப்போம். யாத்ராகமம் 34 படிக்கும் பொழுது, Exodus chapter 34 when we read 7-9 பார்க்கும்போது, in Deuteronomy 7:9, 1000 தலைமுறைக்கு உனக்கு இரக்கத்தையும் கிருபையும் நீதி உடன்படிக்கை காக்கிறவர், for thousands of generations பயங்கரமான தேவன், He is a great terrible God. அதனால ஞானஸ்நானத்துல உடன்படிக்கை எல்லாம் உண்மையா இருங்க, அந்த வருஷத்துல தீர்மானத்துல உடன்படிக்கை எல்லாம் உண்மையா இருங்க அருமையானவர்களே. Therefore beloved people of God, be faithful in all the covenants, even especially in the covenant of what is உடன்படிக்கை மறப்பதில்லை. Don't forget the covenant. நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை மறக்கவில்லை. Even Noah did not forget the covenant what the Lord made with him. எப்படி இருக்கும் பாருங்க. See how it will be. படிப்போம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், 34 அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் 1000 தலைமுறைக்கு விசாரிக்கிறவர். He is a God for thousands of generations. He will 1000 தலைமுறைக்கு வாக்குத்தத்தங்களை செயல்படுத்தி கொண்டு வந்தார். He is a God who fulfills and bring in practice the promises. அவர் மாறாத உண்மை உள்ளவர். He is unchanging faithful God. அவருடைய உண்மை தலைமுறை இருக்கிறது. For His faithfulness for generations together. 105 பார்க்கும்போது, when we read in Psalm 105, அவருடைய உண்மை 1000 தலைமுறைக்கு உண்மை உள்ளவர். for He is faithful till thousands of generations. இந்த அருமையான பரிசுத்தம் ஐக்கியத்துல கொண்டு வந்தார், உண்மை உள்ளவர். He is faithful who has brought you to the fellowship of the saints of God. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். He says that faithful is God who has called you. ஒரு சின்ன கண்ணீர் வடித்தாலும் அந்த கண்ணீருக்கு கூட பதில் கொடுக்கிறார். If you shed a drop of tear, He is able to reply for that tears. அருமையான பரிசுத்தம் பிரசங்கம் பண்ணது, கண்ணீர்
சொட்டு கண்ணீருக்கு கூட பதில் In வைத்திருக்கிறார். the first day, beloved saint of God preached that even for a single tear there is a reply for that. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கண்ணீரை எல்லாம் உம்முடைய துருத்திலே வைத்திருக்கிறார். Therefore psalmist says that Lord has reserved every tears in a bottle. இந்த சத்தியத்துக்காக இந்த விசுவாசத்துக்காகப்பட்ட பாடுகள் தியாகம் கண்ணீர் உண்மையை அவர் மறக்க பிறகு அநீதி உள்ள தேவன் அல்ல. All the sacrifice, dedication, tears what you have spent for this ministry, Lord is not unrighteous and unjust to forget them. சங்கீதம் 56:8 பார்க்கும் பொழுது When we read in 56 and verse 8, கண்ணீரை நான் துருத்திலே வைத்திருக்கிறேன் சொன்னார். for he says that for I have kept your tears in the இப்படி bottle. சொன்னது யாரும் அப்படி சொல்லவே இல்லை. Until now no man has said like that. ஒரு தாய் பிள்ளையினுடைய கண்ணீரை துடைப்பார்கள். Father, a mother will wipe the tears of their children. கண்ணீரை யாரும் துடைப்பேன் என்று வெளிப்படுத்தல படிக்கிறோம். In Revelation we can see that I will wipe away all your tears. சகல ஜனங்களுடைய கண்ணீர், All the tears of the people. மரணம் எல்லாம் அங்கே பரிகரித்தார் என்று அங்கேயும் வாக்குத்தத்தம் சொல்லிவிட்டார். Even there he has promised saying that he shall abolish the death. 25:8 நாம் பார்க்கும் பொழுது When we read in 25 and verse இதோ 8, இந்த மலையிலே behold on the mountain, எல்லாருடைய நிந்தைகள் அவமானங்கள் முக்காடெல்லாம் எடுத்து விட்டார். and he has taken away all the reproach, shame and the covering of the people. பாவத்தை நீக்கி விட்டார். He has taken away the curse. மரணத்தை ஜெயமா விழுங்கி He has விட்டார். swallowed up death in victory. மரணக்கட்டு பாவக்கட்டு விடுதலை. Therefore deliverance from the bands of sins and death. படிப்போம் ஏசாயா 25 8 9 10 வசனங்கள். Isaiah chapter 25 verses 8, 9 and 10. 25 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும். கூலம் எருக்களத்தில் மிதிக்கப்படுவது போல மோவாப் அவர் கீழ் மிதிக்கப்பட்டு போம். சத்ரு தலையெல்லாம் மிதிச்சார், உடைத்தார். He has trodden over the head of the Satan. He has broken it down. நான் கல்வாரியினுடைய ஜெயமாக. It is the sacrifice of Calvary and the victory of Calvary. மரணத்தை பரிகரித்தார். He has abolished death. 2 தீமோத்தேயு 1:10 In 2 Timothy 1:10, அந்த வசனம் எங்களை சந்தித்தது. and the word has met us. அந்த விடுதலை சந்தித்தது. Deliverance has met அந்த us. கிருபை சந்தித்தது. And the grace visited us. அந்த மகிழ்ச்சி அந்த சத்தியத்தோடு இணைந்து விட்டோம். Joy and happiness we've been united with that. எங்களுடைய பிரயாணங்கள் ஜெயத்தோடு தொடர்கிறது. We are continuing our journey in victory. இந்த 25 ஆண்டு மாத்திரமல்ல, Not only this 25 years. ஆண்டவரை சந்திக்கிற வரைக்கும் அந்த ஜெயம்தான். Until we meet him there is victory. அவரை போய் பார்க்க அந்த சீயோனில பார்க்கிற வரைக்கும் அந்த ஜெயத்தோட அந்த அபிஷேகத்தோட அந்த வாக்குத்தத்தத்தோட தான் நம்ம பிரயாணமா இருக்க வேண்டும். Until we go and meet him in Zion, we should be found with the same promise and same covenant to see him. சங்கீதக்காரன் சொல்லும்போது பரிசுத்தலத்துல அவருடைய வல்லமை மகிமை நான் காண்பேன் என்று சொன்னார். When psalmist says that I will behold his glory and beauty in his holy place. எல்லாம் நாங்க காணல அப்படி எல்லாம் இல்ல, காண்போம். And not that we will see, we will all together see him. அபிஷேகத்தில் நிறைங்க எப்பொழுதும் கல்வாரி தரிசனத்தை காண்போம், சீயோன் எருசலேம் சிங்காசனத்தையும் காண்போம். Let's all get filled in the anointing. Always let's behold that Calvary's vision. Always let's see that sign. 63 பார்க்கும் பொழுது When we see in Psalm 63, நான் அவரை காண ஆசையா இருந்தேன், கண்டு பார்த்தேன் என்று சொல்லுகிறார். he says that I had the desire to see him, even my eyes have seen him. பரிசுத்தலத்துல கண்டேன், கேட்டேன், பார்த்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன். I heard about, I saw him, and even I was happy because of that. படிப்போம் 63:3 2 சங்கீதம் 63:2. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 63:2 பார்த்துக் கொள்ளலாம். Let's look into Psalm 63 and verse 2. 48 படிக்கிறோம், அரண்மனையை பார்த்தோம். And in Psalm 48 we read, I see the palace. அரண்மனையில தான் நம்ம அபிஷேகம்ன்ற ராஜரிக கூட்ட ஆசாரியெல்லாம் இருக்கவே. Only in that palace we should be anointed royal priesthood. ஒரு அரண்மனை. Therefore church is a palace. சீயோன் அரண்மனைக்குள்ள இருக்கிற ஜீவியம் தான். Zion is a life of being inside the palace. 48:2-3
அரண்மனையில் அறியப்பட்டிருக்க வேண்டும். 48:2-3 we should be known in the palace. ஒருவேளை சத்துருக்கள் வரலாம், அதை கண்ட உடனே சத்துருக்கள் பிரசவ வேதனைப்பட்டு நடுக்கங்கண்டு ஓடினார்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். Perhaps the enemies may come, but looking into that enemies, they fled away, they are running away, and they will run away. ரன்னிங் அவே சொல்ல வேணும். And it should be saying that 48 வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம், அதின் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அந்த உபதேசத்தில தான் இங்கிருந்து பரிசுத்தவான்கள் கூட இருக்கிற ஐக்கியம் தான் இந்த மேன்மை. Therefore this is the greatness of the fellowship of the apostles and the saints here. அந்த பரிசுத்தவான்களோட சேர்ந்ததுமா அந்த அன்பியான ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள. Therefore being united with the saints we can also receive that great victory. அதேபோல நாம் சீயோனில் இருக்கிற அந்த உபதேசங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். Even we should also accept all the truths and doctrines found in Zion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சர்வபூமியின் மகிழ்ச்சி நகரம். It is the city of the joy of the whole world. அங்கே இருந்து நீ அறியப்பட வேண்டும். You should be known in that place. அருமையான எத்தனையோ சபைகள் உண்டு அருமையானவர்களே. Beloved, there are many churches like that. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை. But this is a church being appointed by God. தேவனால அந்த அஸ்திவாரம் உள்ள நகரம் என்று சொல்லப்படும். And it is being called as a city whose foundation the Lord has laid. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறலாய் நாம். And we who are going to receive the immovable kingdom. பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த சத்தியத்தில் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். With fear and trembling we may labor that the salvation might be fulfilled. ஒளியுள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரம் இருக்கு அருமையானவர்களே. Beloved, there is the heritage of the servants of God, the saints of God. சங்கீதக்காரனுக்கு நேர்த்தியான இடத்துல சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம். Psalmist David says that in the pleasant place my lines have fallen. அதனாலதான் அந்த சுதந்திரம் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். If until the Lord takes us to the land of promise, the hand of God will be with us. அதனால இந்த வருஷத்திலிருந்து இனி வருகிற ஆண்டுகள் அவருடைய கரம் கூட இருக்கட்டும். Therefore from this year and the years to come, let the hand of God be with us. எங்களை கொண்டு போய் அந்த பரிசுத்த அந்த சீயோன் எருசலேம் கொண்டு போய் சேர்ப்பீர் என்று அங்கே மோசே சொல்லுகிறார். Moses says that you will take us and you will reach us to that Zion and to that Jerusalem. யாத்ராம் 15-17 பார்க்கிறோம். We read that in Exodus 15 and verse 17. இன்னும் 68 பார்க்கிறோம். We read in 68 also. அந்த மகா பரிசுத்தமான அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். Lord will take us to that most holy place. அப்பேரோட மேன்மையான சத்தியத்தை உபதேசத்தோட இணைந்திருப்போம். And let's be united with the great doctrine and truths. உன்னை கரம் பிடித்தவர். He that has held our hands. எபிரேயர் 8 படிக்கிறோம், உன்னை கரம் பிடித்திருக்கிறார். Hebrews chapter 8 we can read that he has held your hands. அதனால முதலாவது அப்படி உடன்படிக்கையில விடுதலை. Therefore there is deliverance in the covenant. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து இரத்தத்தில விடுதலை. Deliverance from all the sins curse. சத்தியத்தில விடுதலை. Deliverance from his truth. எகிப்தின் துஷ்ட வல்லமைகள் பாவ வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி விட்டார். Deliverance from the powers of Egypt and the evil powers. அதேபோல அவருடைய ஆவியானவரும் விடுதலை தருகிறார். The same manner Holy Spirit is giving us the deliverance. அநேகர் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதில்லை. Many do not give space for the Holy Spirit. எகிப்திலிருந்து புறப்பட்ட போது என் ஆவியானவர் நிலை கொண்டு இருப்பார் என்று ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Prophet Haggai says that when we have started from Egypt, let the Holy Spirit abide in us. அந்த திரியேக தேவனுடைய கிரியை தான் தொடர்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். We can see that the work of the triune God is with us. ஆகாய் 1:3 நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது என் ஆவியானவர் நிலை கொண்டு இருப்பார், நீங்கள் தைரியமா முன்னேறி போர்கள் என்று சொல்லுகிறார். In Haggai we can read that my spirit shall dwell upon you, boldly you can set forth the way. ஆவியானவர் நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It has been mentioned the Holy Spirit led. Hallelujah. ஏசாயா 63:12 படிக்கிறோம். We read that in Isaiah 63 and verse 12. ஆவியானவர் அங்கே நிலை கொண்டிருப்பார். Holy Spirit shall abide there. கீர்த்தியோடு புகழ்ச்சியோடு இளைப்பாறுதலோடு குதிரையைப் போல உங்களை நடத்துவார். Like praise, honor, fame and name, like a horse he will lead you. ஏசாயா 63:12. Isaiah 63 and verse 12. அவர்கள் நடுவிலே உம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலது கையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்தரத்திலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை
ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தரை ஸ்தோத்திரம். எங்கும் இருக்கிறார். இப்ப கேள்விக்கு பதிலும் இங்கே இருக்கிறது. A question and answer, it is found here, it is found everywhere. நித்திய கீர்த்தியோடு நடத்துவார். With everlasting name he will lead you. புகழ்ச்சியோடு நடத்துவார். With fame he will lead you. நான் உங்களை ஆசாரிய ராஜ்யமும் ஆசாரிய ராஜரிய கூட்டமும் பரிசுத்த ஜனமா தெரிந்து கொண்டது மாத்திரமில்லை, புகழ்ச்சியும் கீர்த்தியுமான ஜனங்களா இருக்க வேண்டும். Not only the Lord has chosen us as a holy nation, royal priesthood with praise, name and fame, he will lead you. உபாகம 28 26 19 பார்க்கிறோம். In Deuteronomy 26 verse 19. 26 19 நாம் நினைவு கூறுவோம். Let's remember Deuteronomy 26 and verse 19. படிப்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். அல்லேலூயா. அவர் அப்பொழுதும் சொன்னார், இப்பொழுதும் சொன்னார், எப்பொழுதும் சொல்லுகிறார். He said then, he is saying now, and forever he will say the same. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Therefore his mercy endureth forever. அன்றைக்கு பார்வோனையும் வல்லமையும் தகர்த்தெறிந்த தேவனுடைய கிருபை இன்றும் உள்ளது, என்றும் உள்ளது, எப்பொழுதும் உள்ளது. Grace of God which has toppled down the powers of Pharaoh, it is found today, it is found for tomorrow, it's found forever and ever. அதனால அப்பேற்பட்ட மகத்தான தேவனுடைய கரத்தோடு வல்லமையோடு ரட்சிப்போடு விடுதலையோடு நாம் இந்த ஆண்டை கடந்து போவோம். வருகிற வாழ்க்கை முழுவதும் அப்படி அந்த ஜெயத்தோடு கடந்து போவோம். Therefore in this year, let's go with the victory, with a great shout of rejoicing with that God. Even the years to come, let's spend the days like that. சோதனை பாடுகளிலிருந்து கூட விடுதலையாக்குறார். And that we may be delivered from all the sufferings. நீதிமானுக்கு சோதனையில் வரலாம் அருமையானவர்களே. Beloved, righteous may have all the temptations. விசுவாச வீரர்கள் சாத்ராக் மேஷாக்கு ஒரு சோதனை வந்தது. Warriors of faith, Shadrach, Meshach, Abednego, they had all the struggles in their life. அக்கினி சோதனை. It was a fiery trial. தானியேல் 3:15 சோதனையிலிருந்து விடுதலையாக்குறார். Daniel 3:15 is delivering us from the temptation. 2 கொரிந்தியர் 10 படிக்கும்போது நீதிமான்களை பரிசுத்தவான்களை அருமையான நீதிமான்களை உத்தமர்களை அவர் விடுதலையாக்கவும் நல்லவராக இருக்கிறார். 2 Corinthians chapter 10 is able to deliver, he is good to deliver all the righteous and saints. சோதனையோடு ஒரு போக்கையும் உண்டாக்குவேன் சொல்லுகிறார். He says that I'll make a way of escape also. சோதனையை அப்படியே விட்டு அவர் நம்மை கைவிட்டு போவதில்லை. He does not forsake us or leave us in the temptation and move away. 2 கொரிந்தியர் 10:13 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சோதனையோட ஒரு போக்கை உண்டாக்கி விடுவார். Even the Lord shall create a way of escape from that. தானியேலுக்கு ஒரு சோதனை வந்தது. இல்ல சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ. Daniel, Shadrach, Meshach and Abednego, they had a trial in their life. சோதனை. It was a fiery trial. அதிலிருந்து கூட விடுதலையாக்கி இருக்கிறார். அதிலிருந்து விடுதலையாக்கி. And he is delivering them from that. இந்த வசனத்தோட முடிப்போம். And let's end with this verse. தானியேல் 3:15 16 17 3 வசனங்கள். Daniel chapter 3 verses 15 16. இந்த ஆண்டில் உனக்கு எல்லாவற்றிலும் விடுதலை. In this year in everything you have deliverance. கடம்பாரத்திலிருந்து விடுதலை. Deliverance from your debts. ஒரு கடம்பாரம் இருந்தா இந்த தீர்க்கதரிசி மனைவி சொன்னார், ஆண்டவரே நாங்கள் எங்கள் பிள்ளைகளும் நாங்களும் அந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட சொன்னது போல தேவனிடத்துல சொல்லுங்க, பரிசுத்த ஆவியிடத்துல சொல்லுங்க, ஒரே நாளில் கடன் நீங்கிவிடும். As the prophet of the wife was saying unto the prophet Elisha, you say unto God, in a single day all your debts will go away. கடன் வாங்க மாட்டாய். And you will not get கடன் கொடுப்பாய். You will not borrow, neither you shall lend. பொக்கிஷசாலை திறப்போம். Lord, open the house of the treasurehold of God. சாவி நம்மிடத்துல இருக்கு. And we have the key of the storehouse of God. அந்த சாவி ஒரு ஜெபமா இருக்கலாம். And the key might be a prayer. ஒரு விசுவாசமா இருக்கலாம். It might be a faith. ஒரு நம்பிக்கையா இருக்கலாம். It might be a hope. ஒரு சத்தியம் கூட இருக்கலாம். It might be a truth. ஒரு சாவியை தரகலைனா அடுத்த சாவியை போட்டு பாருங்க. And if one key is not opening, put another key and try it. அந்த நம்பர் தெரியலனா வேற ஒரு நம்பரை யூஸ் பண்ணுவோம். If this number is not used, you have to use some other number. மேக்ஸ்ல சில நேரங்கள்ல அந்த அந்த ப்ராப்ளம் வரல அப்படினா வேற ஃபார்முலா போட்டு. In max a few calculation, if it is not solved, you have to use அங்க சக்சஸ் ஆயிரும். And immediately that formula is success.
அத திறக்க முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. There is nothing impossible that it will not open. எல்லா இடத்தையும் இந்த ஆண்டுல கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை In வைத்திருக்கிறார். every place the Lord has kept an open door for you. திறப்பின் வாசல் நமக்கு நம்பிக்கையின் வாசலாம் இருக்கிறது. Open door is a door of hope for us. வானத்தின் வாசலை நல்ல பொக்கிஷாலே வானத்தின் வாசலை திறப்பார். Lord shall open the doors of heaven, the treasure house of heaven. படிப்போம், அதையும் கூட படிச்சிருவோம். 2 வசனத்தை. உபாகம் 28:12. Deuteronomy 28 and verse 12. வாசலை திறந்து வைத்திருக்கிற இந்த வாசலை எந்த வாசல்லையும் கூட நீ போகலாம். He has opened the door, you can pass through any doors. ஜீவ வாசல், மரண வாசல் இருக்கு. There is the gate of life and the gate of death. சத்தியம், இந்த உடன்படிக்கை, இந்த கிருபை, இந்த மேன்மையான அப்போஸ்தல பரிசுத்தவான்களுடைய சத்தியத்தோட இருந்தால் உனக்கு மரண வாசல் கிடையாது, ஜீவ வாசல். If you are found into the door of this truth, door of this grace, you will not have the door of death. Instead you will have the door of life. வாசல் இல்லை. There is no door of death. அப்படி இருந்தா கூட மரண வாசல்ல இருந்து கூட உன்னை தூக்கி எடுத்து கொண்டு வந்துருவோம். Therefore if you are found there, Lord will lift you up from the gates of death and bring you up. சங்கீதம் 9:13 என்னை மரண வாசல்ல இருந்து தூக்கி இருக்கிறார். In Psalm 9:13 he has lifted me from the gates of death. நேரமில்ல, முடிச்சிருவோம். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, மரண வாசல்ல இருந்து கூட எடுத்து வருவோம். Even the Lord is lifting us from the gates of death. பள்ளத்தாக்கில் இருந்து நடக்க வைப்போம். He will make us to walk in the valley of death. வல்லமையுள்ள தேவன் அவருடைய பலத்த கரத்தினால நம்மை நடத்துவார், விடுதலையாக்குவார். Mighty God, with his might and power he will lead us and he will deliver us. இப்படி நிறைய காரியங்களை விடுதலையோடு நாம் கடந்து போவோம். And let's go depart from with many deliverance. ஜூபிலி ஆண்டு, வெற்றி விழா ஆண்டு. And jubilee year is a year of deliverance and victory. விடுதலை கட்டளையிடுவோம். Therefore let's all command deliverance for ஆண்டு எல்லாம் வெற்றியின் ஆண்டுகளை சந்திப்போம். And this year let's meet all the year of deliverance. நம்முடைய வாழ்க்கை கசப்பெல்லாம் இனிமையா மாற்றுகிறார். All the bitterness of our life is turned sweet. எகிப்தின் வல்லமைகளை முற்றிலும் அழித்தவர். Totally has utterly destroyed the powers of Egypt. உடன்படிக்கையின் ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. For the blood of the covenant is speaking. அவருடைய பிரமாணம் பேசிக் கொண்டிருக்கிறது. His commandment is speaking. வானமே கேள். Oh heavens hear. பூமி எனக்கு செவி கொடு. Oh earth hearken. என்னுடைய உபதேசம் இளம் பயிரின் பெய்கிற பனி போல மலை போல இருக்கட்டும். And let the doctrine be as if upon the tender grass. அந்த 12 கோத்திரமும் ஆசீர்வதித்து விட்டார். And he has blessed all the 12 tribes. எல்லா வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்போம். And let's inherit all the blessings and promise. எல்லா ஆளுகையும் ஜெயத்தை நாம் பெறுவோம். Let's receive all the dominion and power. ஆளுகை செய்ய முடியாத ராஜ்யரிய கூட்டமா ஆசாரிய ராஜ்யம் அழைத்திருக்கிறார். And Lord has called us as a royal priesthood in order to rule us. கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. May God lead us and bless us. தலைமுறைக்கு இரக்கம் கிருபையும் கட்டளையிட்டு நடத்துவாராக. May God strengthen us, give us grace and lead us. ஜெயத்தோடு நடத்துவார். He will lead us with victory. அடையாளத்தோடு நடத்துவாராக. He will lead us with wonders and miracles. உதவி செய்வாராக. May God help us. இறங்குவாராக. May God have mercy upon us. மாறாவின் நீதினிக்கு செய்த நீ சுவை மாற்றி நீரை காணவில்லை. ஆமென். மாறாவின் நீதினிக்கு செய்த நீ ஆமென். சுவை மாற்றி நீரை காணவில்லை. பாலம் மென்குணமா அகில திவ்யமா அக்குள்ளும் சக்தியுடனே. பாலம் மென்குணமா அகில திவ்யமா அக்குள்ளும் சக்தியுடனே. ஆமென். ஹalleluya. உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும். ஆமென். உந்தன் மகத்துவத்தின் மேன்மையோடு. ஆமென். உந்தன் பலத்திலே தேவா எழுந்தருளும். உயர் பலத்தினால் என்னை நிறைத்திடும். ஆமென். ஆமென். சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே. ஆமென். சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை ஆமென். இன்னும் அளிக்க வல்ல நாயகனே. ஆமென். சகலமும் செய்தோராம் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாருமையனே. சகலமும் செய்தோராம் தைரியமாய் நின்றிட சத்துவம் தாருமையனே. சர்வத்தையும் கீழ்ப்படுத்தும் வல்லமை இன்னும் அளிக்க வல்ல நாயகனே. அபிஷேகத்தோடு போ. சர்வத்தையும் விடுதலையோடு போ. கீழ்ப்படுத்தும் வல்லமை ஜெயத்தோடு போ. இன்னும் அளிக்க வல்ல ஆமென். நாயகனே. விடுதலை சகலமும் ஜெயத்தோடு செய்தோராம் போ. தைரியமாய் நின்றிட சத்துவம் தாருமையனே. சத்தம் தாருமையனே. சலம் செய்தோராம் எல்லாரும் முழங்கால் படி. சத்தம் அபிஷேகத்துக்குள்ள வா.
சகலம் செய்தரோ உபதேச சந்திகளை இணைந்திருக்க ஒரு அபிஷேகம், ஒரு ஆசீர்வாதத்தின் மலையோட போகும். எல்லா நிரப்பி சந்தோஷத்தோடு, விடுதலையோடு, அற்புதத்தோடு, மதுரமா, சந்தோஷம், மகிழ்ச்சியோடு போகும். விடுதலையோடு, மகிழ்ச்சியோடு கடந்து. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Amen. Hallelujah. இயேசுவின் நாமம் ஜெய நாமம், நேசிக்க சிறந்ததோர் இந்த நாமம். ஆமென். இயேசுவின் நாமம் ஜெய நாமம், நேசிக்க சிறந்தது இந்த நாமம், சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம். சதகாலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம். எல்லாரும் அபிஷேகம். ஆமென். சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம், சதகாலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம். ஜெயம் ஜெயம் ஆமென். அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் ஜெயம் நமக்கே. ஆமென். இயேசுவின் நாமம் ஜெய நாமம், நேசிக்க சிறந்தது இன்ப நாமம். இயேசுவின் நாமம் ஆமென். ஜெய நாமம், ஹல்லேலூயா. நேசிக்க சிறந்தது இன்ப நாமம். சர்வத்தையும் ஆமென். சதகாலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம். ஆமென். சர்வத்தையும் ஜெயித்த உயர்ந்த நாமம். சதகாலம் ஜெயத்தோடு காக்கும் நாமம். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமென். ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் ஆமென். அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஆமென். ஜெயம் ஜெயம் ஆவிக்குள்ள அல்லேலூயா. ஜெயம் விடுதலையோடு, ஜெயம் ஜெயத்தோடு, நமக்கே. மகிழ்ச்சியோடு. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் நமக்கே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஜெயம் ஜெயம் நமக்கே. 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 Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். ஓ ரபக ரபல. praise the Lord. அந்த கால ஆராதனையை ஜெயமாக்கி நடத்தி தந்தாராக ஸ்தோத்திரிப்பா. பாட்டுகள், சாட்சிகள், துதலாம் மகிமையாக ஜெயமா ஆசீர்வாதமாக்கி தந்தார். அற்புதமாக நடத்தி தந்தாராக ஸ்தோத்திரிப்பா. தேவ சமூகத்தை சிங்காசன அபிஷேகத்தை ஆசீர்வதித்து சத்தியங்களை வெளிப்படுத்தினார். பேச வசனங்களை கிருபை தந்து பேச உதவி செய்தார். அதுக்காக ஸ்தோத்திரிப்பா. சிவனிலிருந்து அபிஷேகம் வல்லமையின் செங்கோடோடு ஆசீர்வாதத்தோடு நம்ம மத்தியில் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தந்தார். அதுக்காக ஸ்தோத்திரிப்பா. வர நாட்களில் பராக்கிரமசாலிகளா, யுத்த வீரலா, விசுவாச வீரலா முன்னேறி செல்ல முடியாது. ஸ்தோத்திரிப்பா. நம்ம எல்லாரும் விடுதலை ஆக்கி விட்டார். இந்த 2025ஆம் ஆண்டு வருகிற 1000 தலைமுறைக்கும் இரக்கம், கிருபையும் நன்மை நம்மை தொடர போகிறது. அதுக்காக ஸ்தோத்திரிப்பா. பார்வோனின் வல்லமைகள், சாபம், வியாதி, மரணம் எல்லாம் பரிகரித்து விட்டார். அழியாமையும் நித்திய ஜீவையும் கொண்டு வந்தார். அதுக்காக ஸ்தோத்திரிப்போ. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இன்னைக்கு கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. அதுக்காக ஸ்தோத்திரிப்பா. அவருடைய உடன்படிக்கையினால விடுதலை ஆக்கி விட்டார். அதுக்காக ஸ்தோத்திரிப்பா. அவருடைய ரத்தத்தினால விடுதலை. அதுக்காக ஸ்தோத்திரிப்பா. அவருடைய பிரமாண சத்தியத்தில் விடுதலை. அதுக்காக ஸ்தோத்திரிப்பா. ஓங்கிய கரமும் பலத்த பயத்திலிருந்து விடுதலை. அதுக்காக ஸ்தோத்திரிப்பா. ஆவியானவர் விடுதலை ஆக்கினார். அதுக்காக ஸ்தோத்திரிப்பா. அப்படியே மகத்தான ரட்சிப்போடு, மகத்தான விடுதலையோடு, மகத்தான ஜெயத்தோடு கடந்து போகிறோம். அதுக்காக ஸ்தோத்திரிப்போ. அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பிசாசின் துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகளை உரிந்து கொண்டு வெளியரங்கரமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த ஜெயத்தையும் நமக்கு தந்து விட்டார். அதுக்காக ஸ்தோத்திரிப்பா.
மரணத்தை பரிகரித்து அழியாமை நித்திய ஜீவனோடு இந்த சத்தியத்தோடு இந்த அபிஷேகத்தோடு ராஜரீக கூட்டங்களா ஆசாரிய ராஜ்யமா தொடர்ந்து அவர் வரும் வரைக்கும் அந்த அபிஷேகம் அந்த விதமான ஆளுகை அந்த ஜெயத்தோடு முன்னேறி செல்ல முடியாது. ஸ்தோத்திரிப்போ. மற்ற எல்லாத்தையும் நடக்கிற கூட்டங்களை ஜெயம் ஆசீர்வாதமாக்கி தரப்போறபடியால ஸ்தோத்திரிப்போ. இந்த தேசம் எல்லாம் முழு உலகத்தையும் ஆளை செய்து நடத்த வேண்டும். உலக ரட்சகர், உலகத்துக்கு ஒளியா வந்தவர், உலக ரட்சகர், உலக மீட்பராக ஸ்தோத்திரிப்போ. முழு உலகத்தை விடுதலை ஆக்கி ஜெயமா நடத்த போறாராக ஸ்தோத்திரிப்போ. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், மானா இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்தாவிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். எல்லா துதி கன மகிமை திரிய தேவன் கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். மகிமையான வருகை பிறந்தாலும் சந்திப்போ, அதுக்காக ஸ்தோத்திரிப்போ. அவரோட காத்தல் காத்தர் வரப்போகிறார், அதுக்காக ஸ்தோத்திரிப்போ. அன்பு இரக்கமுள்ள அன்பி தாப்பனே, இந்த நல்ல வேலைக்கான ஸ்தோத்திர சுவாமி. எங்களுக்காக இந்த கர்த்தாவை இந்த கன்வென்ஷனை ஆயத்தப்படுத்தி தந்தீர், எதுக்காக ஸ்தோத்திரம். கடந்த 2 நாட்களும் கர்த்தாவை அன்றுவரே நீர் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தீர். எங்களுடைய பரிசுத்தவான்களை வல்லமுள்ளவர்களாய் மாற்றினீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 3வது நாள் கூட்டத்தை கூட ஆவியான பொறுப்படுத்த ஆசீர்வதித்தீர். இந்த ஆராதனை கர்த்தாவை மட்டுமாய் ஆவியானவரோடு கூட இருந்த பாட்டுகள் மூலமாய் ஆசீர்வாதம் தந்தீர் கர்த்தாவே. அபிஷேகத்தின் மூலமாய் ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. ஆவியானவர் ஜீவனுள்ள சாட்சிகளை தந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உண்மையாகவே நாங்கள் இந்த பிரபஞ்சத்தை கொத்த ஆண்டவரே காரியங்களிலிருந்து எங்களை உலகத்துக்குரிய காரியங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே மேன்மையான சத்தியத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்துகிறீர்கள், அதுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலர் கர்த்தா பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே விடுதலையாக்கின்றது போல எங்களையும் கூட கர்த்தாவே இந்த மேன்மையான ரத்தத்தின் மூலமாய் கர்த்தாவே சிலுவையில் சிந்திர அந்த ரத்தத்தின் மூலமாய் எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், வியாதி, பலவீனம் எல்லாவற்றையும் மாற்றினீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிருபாதார பலியாக எங்களுக்காக அடிக்கப்பட்டு உண்மையாகவே கர்த்தாவே அந்த கிருபாதார பலியினால் எங்கள் ஆத்மாவுக்கு ஒரு மீட்பு கர்த்தாவை கட்டளையிட்டீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே ஆண்டவரே அந்த பலியினால் கர்த்தாவை மீட்கப்பட்டதை நினைவு கூறத்தக்கதாய் எங்களுக்குள்ள எல்லா புளிப்புள்ள காரியங்களை அகற்றி போட்டு புளிப்பில்லாதவர்களாய் நாங்கள் ஜீவிக்க துப்புரவு உண்மை என்று ஆண்டவரே அந்த அனுபவத்தை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபைதாரும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வனாந்தர பாதையில் ஆண்டவரே இஸ்ரவேலரை எல்லாவற்றிலும் நீர் போஷித்தது போல எங்களையும் கூட போஷிக்க வல்லவர். எப்போது நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே ஆவியானவர் நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தணுமே. எங்களுக்காக சிறுவேலுக்கு காரணி ஆயத்தம் பண்ணியது போல எங்களுக்காக பரலோகத்தில் ஆண்டவரே ஒரு நல்ல இடத்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறீர். அந்த ஸ்தலத்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படி எங்களுக்கு தந்த அருமையான மேலான சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிந்து அதன் மூலமாய் நாங்கள் விடுதலை பெற்று விடுதலை உள்ளவர்களாய் ஜீவிக்கத்தக்கதா எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. கிருபையுள்ள வசனங்களுக்கு எங்களை ஒப்படைக்கிறோம். பேசின உம்முடைய பிள்ளை மகனை கர்த்தாவே நீர் பலப்படுத்தினீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கப்போற சாயங்கால ஆராதனை கூட ஆவியான பொறுப்படுத்த ஆசீர்வதித்து தரப்போகிறது, அதுக்காக ஸ்தோத்திரம். கொண்டு வந்த தேவனுடைய பிள்ளை ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் கூட கர்த்தாவே புதிய ஆத்துமக்களை கொண்டு வந்து எங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க போகிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் சீக்கிரமாய் வெளிப்படும் நாளில் நாங்கள் எல்லாருமே சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் கிருபையுள்ள கரத்தில் எங்களை ஒவ்வொருத்தரும் ஒப்படைக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா துதி கனமகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வரைமட்டும் அனைவரோடு சகல பரிசுத்தங்களோடும் வந்திருக்க அனைவரோடும் எல்லா பரிசுத்தங்கள் யாவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஏலியா ஏலியோ 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 எல்லாரும் ஸ்தோத்திரம்.